أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த கீரம்பூரில் அல்லாஹ்வை மகிழ்விக்கக்கூடிய ஆண்டாண்டு காலத்திற்கும் வாழக்கூடிய முஸ்லிம் உம்மத் தன்னை படைத்த ரப்பை வணங்குவதற்கு மிகச் சரியான ஒரு இடத்தினை மேம்படுத்தி புதிதாக எழுப்பியிருக்கக்கூடிய இந்த முகமதியா ஜாமியா பள்ளிவாசலினுடைய திறப்பு விழா இன்ஷா அல்லாஹ் நாளை நடைபெற இருக்கிறது. அதனை தொடர்ந்து ஒரு சிறப்பான விழிப்புணர்வு நிகழ்விற்கு இன்று கீரம்பூரை சேர்ந்த ஜமாத் பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான நிகழ்விற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, இந்த பள்ளியை மிகச் சிறப்பாக தங்களுடைய எல்லா வகையான அர்ப்பணிப்புகளின் மூலமாக மேம்படுத்தி கட்டி நிறுவியிருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய ஜமாத் பெருமக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, உலமா பெருமக்களே, நம் அனைவரின் மீதும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து இந்த நிமிடம் வரையிலும் நம்முடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அணுவணுவாக கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறப்பான ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய நிகழ்வு. இந்த உம்மத் வாழக்கூடிய காலம் வரையிலும், உலகம் என்று ஒன்று இயங்கக்கூடிய காலம் வரையிலும் இந்த உலகை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்கான ஒரு சிறப்பான ஆலயத்தை, பள்ளிவாசலை மேம்படுத்தி தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த ஊர் மக்களும் கூடியிருக்கக்கூடிய சுற்றுவட்டார ஜமாத்தார்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், கட்டி முடித்திருக்கிறார்கள், அதை வக்ஃபு செய்ய காத்திருக்கிறார்கள். பள்ளிவாசல் என்பது, பள்ளிவாசலுடைய மகத்துவத்தை முஸ்லிம் சமுதாயம் கடந்த காலங்களில் எப்படி உணர்ந்திருந்ததோ அதே போன்று இன்றைக்கு உருவாகி வரக்கூடிய இளைய தலைமுறையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திரளாக மக்களை அழைத்து, சிறந்த அறிஞர்களையும் அழைத்து, உலமாக்களின் மூலமாகவும் தொடர்ச்சியான செய்திகளை மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு போய் சேர்த்து மக்களை அறிவு ரீதியாக தரம் உயர்த்தக்கூடிய பணி ஒவ்வொரு காலத்திலும் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய இந்த பணியினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய வேலை. இன்றைக்கு உருவாகி வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு பள்ளிவாசலுடைய மகத்துவம் என்ன, கடந்த காலத்திலே பள்ளிவாசல் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் என்ன என்ற கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதிலே நிறைய இடையூறுகள் இருக்கிறது. அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. பல்வேறு விஷயங்கள்ல இன்றைக்கு உருவாகி வரக்கூடிய இளைய தலைமுறை, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களிலே அவர்களுடைய கவனங்கள் திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அதிகமாக திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் முஸ்லிம் உம்மத்தினுடைய, முஸ்லிம் சமூகத்தினுடைய மையம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு எப்படி இதயம் என்பது அவனுடைய மையமாக இருக்கின்றதோ அதுபோன்று முஸ்லிம் உம்மத்தினுடைய மையமாக இருக்கக்கூடியது பள்ளிவாசல். பள்ளிவாசலில் இருந்துதான் எல்லா வகையான வழிகாட்டுதலும் ஒரு மனிதன் முறையாக வாழ்வதற்கு, மனிதனாக வாழ்வதற்கு, அவன் பணக்காரனாகலாம், இல்லை பெரிய சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ள ஆளாக மாறலாம், பெரிய பேச்சாளராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்க, யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மனிதனாக மாறுவதற்கான வழிகாட்டுதல் இருக்கு பாருங்க. ஒரு ஆணாக, ஆண் தன்மை உடையவனாக,
ஒரு ஆண்மையினுடைய அடையாளமாக, ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக, ஒரு பெண் தன்னுடைய பெண் தன்மையை, ஒரு பெண்ணுக்கான கடமை என்ன, அடையாளம் என்ன என்பதையெல்லாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் வேறு எங்கிருந்தும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, பள்ளிவாசலை தவிர்த்து. பள்ளிவாசலில் இருந்து மாத்திரம்தான் அந்த செய்திகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்திலே பள்ளிவாசல் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் என்ன, இப்போதும் செயல்பட்டு ஆற்றி வரக்கூடிய பணிகள் என்ன? நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு கட்டடம் கிடையாது. இன்றைக்கு சாதாரணமாக பள்ளிவாசலை நினைத்து எதையெல்லாம் பள்ளிவாசலிலே பேசக்கூடாத தவிர்த்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் அதிகமாக பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அதை ஒரு கவனக்குறைவாக கையாளக்கூடிய மக்களாக நாம் இன்றைக்கு உருவாகி வரக்கூடிய இளைய தலைமுறை கருதி கொண்டிருக்கிறது. பள்ளி தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் என்ன? 9 மணிக்குள்ள முடிச்சிடணும் இருக்கிறாங்க. 8:30 ஆச்சு, 8:40 ஆச்சு. 1436 வருஷத்தை கடந்து வந்திருக்கிறோம். கீரம்பூர்ல வாழக்கூடிய முஸ்லிம் உம்மத், இந்த திருச்சி மாவட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் உம்மத் என்பது ஏதோ தமிழ்நாட்டினுடைய ஒரு மையப்பகுதியில் ஒரு மாவட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் அல்ல. 1436 ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீண்ட சமூகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. 180 கோடி மக்களில் அங்கம். உலகில் வாழக்கூடிய 750 கோடி மக்கள் தொகையில் 180 கோடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முன்மொழிந்து அதையே தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய மனித கடல், ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் உம்மத்தினுடைய ஒரு அங்கம் கீரம்பூரிலே வாழக்கூடிய இந்த 60 குடும்பமும். இது சாதாரண சமூகம் அல்ல, சர்வதேச சமூகம். நம்ம ஊர்ல கிராமத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு இந்த விரிவான பார்வை குறைவாக இருக்கிறது. ஆனால் நம்மை குறித்து பார்க்கக்கூடிய பிற சமூகம் எப்படி பார்க்கிறது என்றால், உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு அங்கம். கீரம்பூர்ல வாழக்கூடியவங்க, துறையூர்ல வாழக்கூடியவங்க, திருச்சியில வாழக்கூடியவங்க, தமிழகத்தில் வாழக்கூடியவங்க, இந்தியாவில் வாழக்கூடிய 25 கோடி முஸ்லிம்கள் 180 கோடி முஸ்லிம்களில் ஒரு அங்கம். இந்த 180 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 1436 வருஷத்தை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, நமக்கு முன்னால எத்தனை தலைமுறை போயிருக்கு பாருங்க. 1436 வருஷம்னா கணக்கு பண்ணி பாருங்க எத்தனை தலைமுறை போயிருக்கிறது. இதே தமிழகத்தில், இதே இந்த துறையூர் பகுதியில் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய கலாம் ஒழிக்கப்பட்டு இதே தமிழகத்தில் 1436 வருஷம் ஆயிடுச்சு. நேத்து இன்னைக்கு வந்ததா இஸ்லாமிய மார்க்கம்? இன்னைக்கு நேத்து 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னால வந்தவர்களா முஸ்லிம்கள், அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களா முஸ்லிம்கள்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் மக்காவில் வாழுகின்ற போது, மதீனாவிற்கு புலம்பெயர்வதற்கு முன்பாக ஆரம்பத்தில் மக்காவில் வாழுகின்ற போது அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒன்று ஒன்றாக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப நேரத்தில் அவர்களிடம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அரபு வணிகர்கள் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்கள் தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம். அதுக்கப்புறம்ல 500 வருஷம் 600 வருஷம் வடக்க இஸ்லாம் வந்து, அதுக்கப்புறம் வடக்க இருந்து இந்தியாக்கெல்லாம் வந்து இங்கு தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்தது. தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், குறிப்பாக இந்த கடற்கரை பகுதியிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், தமிழகம், கேரளா, இலங்கை போன்ற பகுதியிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் ஆரம்ப கட்டத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழுகின்ற போது இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய மக்கள். மக்காவில் இருந்து மதீனா சென்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றோம். முன்னால் இருக்கிற காலத்தில் தான் ஹஜ்ஜிக்கு போகிறது வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டிலேருந்து ஹஜ்ஜிக்கு போகிறவங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்கள ஹாஜியார்னு சொன்ன வழக்கம் இருக்கு பாருங்க, முழு தகுதி ஹாஜியார் அப்படின்னு கூப்பிடுறது அதுலேருந்து தான் வந்துச்சு. என்ன செய்வாங்க தெரியுமா? அன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போகிறவங்க ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னால் முடிவு செஞ்சுட்டாங்கன்னா, உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் போய், என் வாழ்நாளில் உங்கள்கிட்ட ஏதாவது தப்பு தவறுமா ஒரு வார்த்தை அதிகமாக பேசியிருந்தேன்னா அல்லாவுக்காக பொறுத்துக்கிறங்க
அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிச்சுங்க. ஏன்? மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறுகள், மனிதனுக்கு இழைத்த தவறுகள் இருக்கு பாருங்க, அதை அந்த மனிதன் மன்னிக்காத வரையிலும் இறைவன் மன்னிக்க மாட்டான். ஹஜ்ஜிக்கு போறது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளிலே கொஞ்சம் ஏற்றம் இறக்க இருந்துச்சு. ஒரு 2 வக்து விட்டுட்டோம், ஒரு 5 வருஷம் தொழுவல, ஏதோ ஒன்று செய்யல, ஒழுங்கா நோன்பு வைக்கல, ஜக்காத்து ஒழுங்கா கொடுக்காம இருந்துட்டோம். இந்த மாதிரி விஷயத்தை போய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கெஞ்சி பாவ மன்னிப்பு வாங்கிக்கலாம். ஆனால் மனிதனுக்கு இழைத்த தவறுகள் இருக்கு பாருங்க, அதை அந்த மனிதன் மன்னிக்காத வரையிலும் இறைவன் மன்னிக்க மாட்டான். அந்த தவறுகள் அப்படியே இருக்கும். அதனால ஹஜ்ஜிக்கு போறது, கப்பல்ல போனதுனால போயிட்டு வர்றது நிச்சயம் இல்லாம இருந்துச்சு. 50 வருஷத்துக்கு முன்னால 1950 எங்க இந்த ஹஜ்ஜிக்கு போவாங்க? கடற்கரை ஓரத்திலிருந்து கப்பலிலே சென்றார்கள். போயிட்டு வர்றது நிச்சயம் கிடையாது. அப்படி போயிட்டு வர்றது 6 மாச காலம் ஆகும் போயிட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றதுக்கு. அதனால அந்த தகுதி உடையவர்கள், உடல் சக்தி உடையவர்கள், பொருளாதார வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டும்தான் சென்றாங்க, போயிட்டு வந்தாங்க. எல்லாத்திட்டையும் போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற சொத்தை எல்லாம் பிடிச்சி என்ன சேர்த்து வச்சிருந்தாங்களோ அந்த சொத்தையெல்லாம் முறைப்படி ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் ஆம்பளை பிள்ளைக்கு இந்த பங்கு, பொம்பளை பிள்ளைக்கு இந்த பங்கு, 3ல் 1 பாகத்தை எடுத்து நான் மௌத்தா போனா எனக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கணுமே, அதுக்காண்டி ஒரு பங்கு. இதை செய்யாம யாரும் ஹஜ்ஜிக்கு போனது கிடையாது. மௌத்துக்கு அப்புறமும் நன்மை வரணும் இல்லையா, அதுக்கு எதையாவது நம்ம தியாகம் பண்ணணும், அர்ப்பணிக்கணும், வக்ஃபு செய்யணும். அந்த மாதிரி வக்ஃபு செஞ்சுட்டு போனாங்க. அப்படி உருவானதுதான் பள்ளிவாசலுக்கு நிலங்கள், தர்காக்களுக்கு சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்கள். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அப்படி உருவாகி வந்தது தான். பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தான் போயிட்டு வருவாங்க. வர்றது நிச்சயம் கிடையாது. பல பேர் கடல்ல இறந்து போயிருக்கிறாங்க, பல பேர் அங்கேயே இறந்து போவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பொசுக்குன்னு போயிட்டு ஓடியாடுறதுனால பாவ மன்னிப்பும் கேட்கறதுல ரொம்ப குறைவா தான் இருக்குது. குறிப்பாக தன்னுடைய ஆகரத்துக்குன்னு சொல்லி வக்ஃபு செய்யறாங்க பாரு, சொத்துக்களை வக்ஃபு செய்யறது. 5 ஏக்கர் இருந்துச்சுன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் எழுதி கொடுத்துறது. மௌத்தா போனதுக்கு அப்புறம் நன்மை வந்துகிட்டே இருக்கணும். பாவம் செஞ்சிருப்போம் வாழும்போது, நன்மையும் செஞ்சிருப்போம். மௌத்தா போயிட்டோம்னு வச்சுங்களேன், 2 அப்படியே நிற்கும், அரெஸ்ட் ஆகி நிற்கும், எண்ணிக்கை அரெஸ்ட் ஆகி நிற்கும். அப்படியே இப்போ வாழும்போது வக்ஃபு செஞ்சுட்டு போனா தான் இந்த நன்மையினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். பாவங்கள் அப்படியே இருக்கும், நன்மையினுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நம்ம வாழுகின்ற போது நம்மளுடைய கபூர் வாழ்க்கைக்கும் மர்மை வாழ்க்கைக்குமாக தியாகம் செஞ்சிருக்கணும். அந்த டெபாசிட், பிக்ஸட் டெபாசிட் பண்ணிருக்கணும், அதுக்கு முதலீடு செஞ்சிருக்கணும் மறுமை வாழ்க்கைக்கு என்று. அப்பதான் அது கிடைக்கும். இன்றைக்கு பொசுக்குன்னு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, வக்ஃபு செய்யணுங்கிற சிந்தனை, அர்ப்பணிப்பு கொடுக்கணும், நிரந்தர தர்மம் என்று சொல்லக்கூடிய நிலையான தர்மம், சதக்கத்துல் ஜாரியா, அது குறைந்து போயிருக்கிறது. அப்ப வக்ஃபு, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரக்கூடிய ஹாஜிமார்கள் அன்றைக்கு மிக பொருத்தமாக இருந்தார்கள். அது மாதிரி தான் இருந்துச்சு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து போய் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதல்ல போய் சேர்ந்த, ஹிஜ்ரத் செஞ்சு போய் சேர்ந்த 2வது நாள் ஒரு இடத்தை வாங்கி, விலை கொடுத்து வாங்கி, அந்த இடத்துல முதல்ல ஒரு பள்ளியை கட்டினாங்க, ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அந்த பள்ளிவாசலை கட்டி என்ன செஞ்சாங்கன்னா, இனி உலகம் அழிக்கப்படுற காலம் வரைக்கும் இந்த பூமி பந்துல வாழக்கூடிய என் உம்மத்திற்கு பாருங்க, மை ஃபாலோவர்ஸ், என்னுடைய வழிமுறையை பின்பற்றி வரக்கூடிய என்னுடைய உம்மத், இங்க கட்டுற நான் பள்ளி எப்படி கட்டறனோ இதே மாதிரி எல்லா இடத்துலயும் பள்ளியை கட்டிக்கங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பள்ளியை கட்டி காட்டி, இந்த மாதிரி இன்னென்ன ஸ்ட்ரக்சர் வச்சு இன்னென்ன பயன்பாட்டுக்கு இந்த பள்ளியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை அவர்களே ஒரு பள்ளியை உருவாக்கி காட்டினார்கள். அந்த பள்ளி தான் மஸ்ஜித் நபவி பள்ளி, மதீனாவில் இருக்கக்கூடிய பள்ளி. என்ன செஞ்சாங்க, சாதாரண இப்ப இந்த கீத்து கொட்டாய் போட்டிருக்கோம் பாருங்க, அங்க தென்னை மரம் கிடையாது இல்லையா, அங்க ஈச்ச மரம் இருந்துச்சு. அந்த ஈச்ச மரத்துல இந்த மாதிரி மேயக்கூடிய வேலைகள் இருந்துச்சு. அப்போ மண்ணால கட்டின அந்த செவத்துல மேல கூரை போட்டு இந்த ஈச்சை ஓலையை வச்சு பள்ளி கட்டினாங்க. பள்ளி கட்டி தொழுவதற்கான ஒரு இடம். நல்லா கவனிச்சிங்க, ஒரு பள்ளிவாசல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கட்டி காட்டினாங்க, அது என்னென்ன விஷயத்துக்கு இந்த உம்மத்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதை நமக்கு காட்டி இருக்கிறாங்கன்னு பாருங்க. தொழுவதற்கான இடம் கட்டி, யாரேனும் வந்து போறதாக இருந்துச்சுன்னா அவங்க தங்குறதுக்கு இடம் இருக்காது. புதுசா மதீனாக்கு வர்றாங்க, கீராம்பூருக்கு வர்றாங்க, கீராம்பூருக்கு நான் வர்றேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு 2 நாள் தங்கி இங்க தொழுகை நடத்தணும், மார்க்க சேவை செய்யணும், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கல்வி வேலை செய்யணும். எங்க தங்குறது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க பாருங்க. வழிபோக்கர்கள் யாரேனும் வந்தால், விருந்தினர்கள் வந்தால் தங்குவதற்கான இடம்,
பள்ளிவாசலுக்குள்ள தொழுகைக்கான இடம், தங்குவதற்கான இடம். சரி, சமுதாயத்துக்குள்ள சில சிக்கல் வருது, உரசல் வருது, சண்டை சச்சரவு வருது. இந்த சண்டை சச்சரவு எல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசுறதுக்கு ஒரு இடம் வேணுமே. மற்ற இடத்துல பஞ்சாயத்து பேசும்போது ஷரியத்தினுடைய நிழலிலிருந்து பஞ்சாயத்து பேச முடியாது, மாறிடுவோம். ஏன்? உள்ளத்துல அச்சம் குறைஞ்சு இருக்கும். ஆனா பள்ளிவாசல்ல இருந்து பேசும்போது ஒரு பயம் இருக்கும். அதனால பள்ளிவாசலுக்குள்ள சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு, சமுதாயத்துக்கும் பிற சமூகத்திற்கும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதையும் பேசி தீர்த்துக் கொள்வதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த அரசு இருக்கு பாருங்க, இஸ்லாமிய அரசு. அந்த அரசுக்கும் பிற அரசுக்கும் பிற நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் சந்திப்பதற்கும் ஒரு இடத்தை ஒதுக்குனாங்க. ஒரு ஜுடிஷியரி, ஒரு நீதிமன்றம். எங்க? பள்ளிவாசலுக்குள்ள ஒரு நீதிமன்றத்தை ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு ஸ்கூல் எங்க அமைச்சாங்க? பள்ளிவாசலுக்குள்ள. அப்ப என்னென்ன கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? தொழுவதற்கான இடம், ஒரு மதரசா, ஒரு ஸ்கூல், ஒரு நர்சரி பிரைமரி ஸ்கூல் பள்ளிவாசலுக்குள்ள, ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம், ஜுடிஷியரி நீதித்துறை, மக்களிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு பள்ளிவாசலுக்குள்ள, வரக்கூடிய மக்கள் விருந்தினர்கள் தங்கி மற்ற வேலைகளிலே மார்க்க சேவைகளிலே ஈடுபடுவதற்கு வழிபோக்கர்கள் தங்குவதற்கான தங்குமிடம், எல்லாவற்றையுமே பள்ளிவாசலுக்குள் அமைத்து பள்ளிவாசலை மையமாக வைத்து அந்த பள்ளிவாசலை சுற்றி வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். இதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு பள்ளியை கட்டி, இனிமே உலகத்துல இந்த உலகம்னு ஒன்று இயங்குற வரையிலும் நீ முஸ்லிம்கள் எங்க வாழ்ந்தாலும் சரி, ஆப்பிரிக்கால வாழ்ந்தாலும், அமெரிக்கால வாழ்ந்தாலும் சரி, ஆஸ்திரேலியால இருந்தாலும், இந்தியால இருந்தாலும், எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரி, சந்திரமண்டலத்துக்கு போனாலும் சரி, பள்ளிவாசல் எப்படி கட்டணும்? இப்படி கட்டிக்கங்க, இன்னென்ன வேலைக்கு பயன்படுத்திக்கங்க. பள்ளிவாசலை தாண்டி உங்களுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் பள்ளிவாசலோடு தொடர்புபடுத்தி அமைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய முதுகெலும்பு பள்ளிவாசல். அதுக்கு அப்புறம் இந்த 1436 வருஷம் ஓடி போச்சு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல. இந்த 1436 வருஷத்துல முஸ்லிம்கள் எங்கெல்லாம் போனாங்களோ, எந்த இடத்துல எல்லாம் முஸ்லிம்கள் ஆட்சி அமைத்தார்களோ, எல்லா இடத்திலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே எப்படி மஸ்ஜித் நபவி பள்ளியை கட்டினார்களோ, அதில் என்னென்னவெல்லாம் வைத்து இந்த உம்மத்தினுடைய பயன்பாட்டிற்கு வழிகாட்டினார்களோ, அதே போன்றே உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் பள்ளிவாசலை கட்டினார்கள். எந்த மூலைக்கு நீங்க போனாலும் சரி, அதே வேலை நடைபெற்றது. ஆனால் தமிழகத்தில், இந்தியாவில் இந்த 50-70 வருஷமா மாறி போயிடுச்சு. 1950 வரையிலும், இன்னும் சொல்ல போனா 70-75 வரையிலும் இங்கே பெரியவர்கள் இருக்கக்கூடிய அவை இது. பெரியவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும், எல்லா நிகழ்வும் பள்ளிவாசலை மையமாக வைத்தே நடைபெறும். எப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு தெரியுமா? பள்ளிவாசலில் வைத்து பள்ளிக்கூடத்தை அமைத்து காட்டினார்கள். நர்சரி பிரைமரி ஸ்கூல 3 வயசு 4 வயசு ஆயிடுச்சு உங்க பிள்ளைக்கு, எங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க? இப்போ எங்க கொண்டு போய் பிள்ளையை சேர்க்கிறோம்? பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல சேர்க்கிறோமா? அப்போ இந்த 30-40 வருஷத்துல மாறி போயிடுச்சே பாவா. 1950 வரையிலும் நமக்கு முன்னால் வாழ்ந்த தலைமுறை, இதே கீரம்பூர்ல வாழ்ந்த தலைமுறை, 100 வருஷத்துக்கு முன்னால கட்டின அந்த பள்ளிவாசல் இருந்துச்சு பாருங்க. 3 வயசு 4 வயசு ஆன ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், கொண்டு போய் சேர்த்த இடம். அறிவை கற்றுக் கொடுப்பதற்கு, வாய் பேச துவங்கி அந்த ஆரம்ப கட்டத்தில் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? அர் ரஹ்மான், அர் ரஹீம், அர் ரஸாக். இன்னைக்கு 3 வயசு புள்ள 4 வயசு புள்ள என்ன சொல்லுது? புதுசா வெளியாற அத்தனை சினிமா பாட்டையும் பாடுது. மடியில படுக்க போட்டுக்கிட்டே பால் கொடுக்கும் போதே அம்மா டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புள்ள பாருங்க, அந்த புள்ள பாத்திரக்கூடாதுன்னு திரும்பி உட்கார்ந்தா கூட அது இந்த சின்ன புள்ள தலையை அப்படியே உருட்டும், எங்கடா டிவி தெரியுதுன்னு. ஏன்னா புதுசா காட்சிகள் தெரியறதுனால. 3 வயசு 4 வயசு பிள்ளைக்கு மூளையினுடைய செல்கள் துடிச்சுக்கிட்டே இருக்கும் ஃபார் இன்ஃபர்மேஷன். செய்தி எங்க செய்தி. காது அப்பதான் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கூப்பிட்ட உடனேயும் அந்த புள்ள பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அங்கங்க திரும்பி பார்க்க பாருங்க. அந்த 2 வயசு 1.5 வயசு 2 வயசுல இருந்து 3 வயசுல இருந்து வாயை திறந்து அம்மான்னு சொல்லும். அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான். குழந்தையை ரப்பல் ஆலமீன் எப்படி படைச்சிருக்கணும், சயின்ஸ் எப்படி சொல்லி கொடுக்கணும். இந்த 50 வருஷமா நம்ம படிக்கிற கல்வி இருக்கு பாருங்க,
இந்த கல்வி நம்மளை எல்லாம் மெஷினா மாத்திக்கிட்டு இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா இயந்திரமா மாறிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப முதல்ல அந்த பிறக்கும் போதே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குறான் அந்த குழந்தைக்கு, வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு. அதுக்கு ஏதாவது தெரியுமா பாருங்க, எதுவுமே தெரியாது. ஆனா 2 விஷயத்தை அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணி ஸ்டோர் பண்ணி அனுப்பி விடுறான். ஓடு, உள்ள ஓடு. வெளியில வந்த உடனே இந்த 2 விஷயம் தான் உனக்கு வேலை செய்யணும். அடுத்தடுத்த காலம் வளர 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 வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்ன? முதல் வார்த்தை என்ன? அம்மா என்ற வார்த்தை. மா என்ற வார்த்தை. அதே மாதிரி தான் மாட்டுக்கும் படைச்சிருக்கிறான் அல்லாஹ், அதே மாதிரி தான் ஆட்டுக்கும் படைச்சிருக்கிறான். வாய் திறந்து கத்தக்கூடிய மிருகங்களுக்கு நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க, அவங்களுடைய அதை ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா தெரியும். ஆட்டுக்குட்டியும் வெளியில மேண்டு தான் கத்துது. மாடு கண்ணுக்குட்டி கண்ணு போட்டவனே என்ன கத்துது? முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் என்ன? தன்னை பெற்றெடுத்த தாய் உச்சரிக்கணும். அந்த தாய் அம்மா என்று உச்சரிக்கணும். 2 விஷயத்தை படைச்சு அனுப்புறான் பாருங்க. பிறந்த பிள்ளைக்கு வேற ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனா அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சுறான். எப்படி? உனக்கு எங்கே நீ பிறந்த உடனேயும் பசிக்கிற நேரத்தில் சத்தம் எழுப்பணும். கத்திரத்தை கத்து கொடுத்துருக்கான் அல்லாஹ். சத்தம் எழுப்பணும். சத்தம் எழுப்பினா உன் தாய் உனக்கு உணவு கொடுப்பாள். சரி, உணவு எங்கே இருந்து தருவாங்க? அந்த பிள்ளைக்கு சாப்பிட தெரியாத, ஒன்றும் தெரியாத, தூக்கி மடியில் அப்படி கையில வச்ச உடனே குழந்தை தாயினுடைய மார்பகத்தை நோக்கி அந்த தலையை திருப்பும் பாருங்க. இத ஒரு புள்ள ஆய்வு செஞ்சிச்சு, காயத்ரி ஒரு பொண்ணு ஆய்வு செஞ்சிச்சு. எப்படிடா இந்த புள்ள கரெக்டா மார்பகத்தை நோக்கி தன்னுடைய தலையை திருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யும் போது ஒரு மைக்ரோபயாலஜி படிச்ச பெண்மணி, PhD முடிச்ச பெண்மணி ஆய்வு செஞ்சிச்சு. ஆய்வு செஞ்சப்பதான் தெரிஞ்சிச்சு, தாயினுடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் அந்த பிறந்த குழந்தையினுடைய வாயில் உதடுகளிலே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குது. அல் ஹாலிக், அல்லாஹ் சொல்றான் தன்னை பற்றி. நான் யாரு? அல் ஹாலிக், நுணுக்கமாக படைக்கக்கூடியவன். கொஞ்சம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடியதை ஆய்வு செஞ்சோம்னா போதும். அதுதான் கல்வியா கற்றுக் கொடுத்திருக்கணும். சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாருங்க, ஒன்னையும் படிக்கும் போதும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த வார்த்தை வாயிலிருந்து வரணும். வரல. முதல் விஷயம் சவுண்ட் எழுப்புறது, இரண்டாவது விஷயம் உணவை நோக்கி திருப்புவது. அல்லாஹ் 2 வயசு 3 வயசு ஆகும்போது அந்த பேசக்கூடிய ஆற்றல் வரும்போது மா என்ற சத்தம் அந்த தாய்க்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கட்டளை இடுறாங்க. அம்மா என்று சொன்னதுக்கு பிறகு அடுத்து அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்ன? ஆனா அவனாவா? ஏபிசிடியா? அந்த தாயை யார் படைத்திருக்கிறானோ, தாய் எப்படி ஒழுங்காக அந்த குழந்தையை படைத்தானோ, தந்தை அதற்கு உறுதுணையாக இருந்தானோ, தந்தையை படைத்து தாயை படைத்து இருவருக்கும் பரிசாக வழங்கிய குழந்தையை படைத்து அந்த மூவரையும் படைத்திருக்கக்கூடிய படைத்தவனுடைய பெயரை சொல்ல வேண்டும். அம்மா என்ற வார்த்தைக்கு பிறகு அடுத்து தாய் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ், அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அந்த வார்த்தை அதுதான் கல்வியா இருக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் கட்டிய பள்ளிவாசலில் அமைக்கப்பட்ட சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த நர்சரி பிரைமரி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தந்தது இந்த கல்வியைத்தான். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அர் ரஸாக், அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். நான் யார் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். என்னுடைய 99 பெயர்கள் இருக்கிறது. ஹூ ஐ ஆம், என்னுடைய ஆற்றல் என்ன, நான் யாரு, என்னுடைய சக்தி என்ன, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒன்னையும் சொல்லித்தாரான். இதற்கு விளக்கம் சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த 99 அவனுடைய பெயர்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்துட்டாவே முழு இஸ்லாமும் உள்ளடக்கும். அந்த புள்ள ஒரு நாளும் வழி தவறாது, இறைவனுடைய தொடர்பிலேயே இருக்கும். அதுதான் ஆரம்பமாக முஸ்லிம் குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும்னு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. அதுக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயம் எங்கெல்லாம் பள்ளிவாசல் கட்டுனுச்சோ எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்கூலையும் வச்சு அந்த ஸ்கூல்ல அந்த பகுதியில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதை கற்றுத்தந்தார்கள். இம்மி அளவு மாறல. எங்களுடைய இறை தூதர் காட்டிய வழி அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அதை கற்றுத்தந்து ஒவ்வொரு காலத்திலையும் அதை மேம்படுத்தி கொண்டு வந்தாங்க பாருங்க. பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். எவ்வளவு கல்வி சூழல் இருக்குது, இன்றைக்கு கல்வியில சிக்கல் இருக்கிறது, போய் படிச்சுட்டு வர்றதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. கொஞ்சம் பலவீனமான பிள்ளையா இருந்துச்சுன்னா, பொதுவாக பெண்களே பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பலவீனமா இருந்துச்சுன்னா அவங்க கடுமையான சிக்கலை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆனா அப்படிப்பட்ட காலத்துல
இந்த சிக்கலை விட மிகப்பெரிய சிக்கல் இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி ஒரு 200 வருஷம். அந்த 200 வருஷத்துல கிபி 230 240ல ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அந்த பள்ளிவாசலை கட்டி அதுக்கு உள்ள வந்துட்டு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாங்க. இப்ப நம்ம ஊருக்கு பள்ளிவாசலுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாமியா பள்ளிவாசல். பள்ளிவாசல் சரி, அது என்ன ஜாமியா? ஜாமியா பள்ளிவாசல், பள்ளிவாசல் பள்ளிவாசல். ஜாமியா என்ற வார்த்தை என்ன? ஜாமியா என்றால் பல்கலைக்கழகம், கல்வி நிறுவனம், ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி நிறுவனம். 830ல மொரோக்கோவில் வச்சு ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கணும் படிக்கக்கூடிய இளம் பிள்ளைகள். அது இல்லாம தாய்மார்கள் உள்வாங்கிக் கொண்டு குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமான சம்பவம். வரலாறு சொல்லித்தரப்படாதனால தான் நம்ம எப்படி வாழ்றதுன்னு நமக்கு தெரியாத சிக்கல்ல போய் மாட்டி இருக்கிறோம். எதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஹிஸ்டரி, நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அணு அணுவாக பாடம் நடத்தணும் குழந்தைகளுக்கு. அது இல்லாதனால தான் நமக்கு எதிர்காலத்தை கணிக்க தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல. அந்த பள்ளிவாசல்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்தை அமைச்சாங்க. அந்த பல்கலைக்கழகத்துக்கு பேரு ஜாமியா அல் காரவன் பேரு. ஜாமியா அல் காரவன். படிச்ச பிள்ளைங்க இருந்தீங்கன்னா நெட்ல போய் போட்டு பாருங்க, ஜாமியா அல் காரவன், யூனிவர்சிட்டி அல் காரவன் போட்டீங்கன்னா உங்களுக்கு அது வரும். இன்னைக்கு இருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு? 1200 வருஷம் ஆச்சு. நல்லா கவனிச்சிங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 1200 வருஷம் ஆச்சு அதை கட்டி முடிச்சு. அந்த பல்கலைக்கழகத்தை கட்டி முடிச்சு, அந்த பல்கலைக்கழகம் தான் முதல்ல உலகத்துல படிச்சு முடிச்சவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், சனது கொடுக்கணுங்கிற கான்செப்டை உலகத்துக்கே காட்டி தந்தது. எம்ஏ முடிச்சிருக்கிறீங்க, பிஇ முடிச்சிருக்கிறீங்க, எம்ஏ எம்எட் முடிச்சிருக்கிறீங்க, எம்ஃபில் முடிச்சிருக்கிறீங்க, பிஹெச்டி முடிச்சிருக்கிறீங்க. நீ படிச்சேன்னு சொல்ற படிச்சதுக்கான ப்ரூஃப் என்ன? என்ன அத்தாட்சி, என்ன ஆதாரம், என்ன? இப்படி எல்லாரும் அப்படியே போறாங்களே. அப்ப படிச்சதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும், ஒரு சர்டிபிகேட் இருக்கணும், எழுத்துப்பூர்வமா. அப்படிங்கிற இந்த கான்செப்டை உலகத்துக்கே காட்டி தந்தது. அதுக்கு முன்னால் அந்த மாதிரி கிடையாது. உலகத்துக்கே காட்டி தந்தது அந்த ஜாமியா அல் காரவன் என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகம். இஸ்லாமிய நிலப்பரப்பில் பள்ளிவாசலை கட்டி பள்ளிவாசலுக்குள் அமைந்த ஜாமியா அன்றைக்கு இருந்தது. அதனாலதான் ஜாமியா மஸ்ஜித்னு அதுக்கு பேரு. நம்ம பள்ளிவாசல் தமிழ்ல போட்டிருக்கிறோம், ஜாமியா மஸ்ஜித். ஜாமியா என்றால் பல்கலைக்கழகம், மஸ்ஜித் என்றால் பள்ளிவாசல். இது இரண்டும் இணைத்தது. அதனால இந்த வார்த்தையை விடாம தமிழ்நாட்டில் இல்ல எல்லா இடத்துக்கும் போனாலும் சரி ஜாமியா பள்ளிவாசல், ஜாமியா மஸ்ஜித், ஜாமியா மஸ்ஜித் இருக்கும். பல்கலைக்கழகத்தோடு இணைந்து அல்லது பள்ளிவாசலோடு இணைந்த பல்கலைக்கழகம், கல்வி நிறுவனம். இந்த ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு அனுமதியே கிடையாது. கல்வி நிறுவனம் வேறு, பள்ளிவாசல் வேறு. நோவே, செய்யவே கூடாது, பண்ணவே கூடாது. ஆனா அந்த 70 வருஷமா பண்ணிருக்கிறோம். குறிப்பா அந்த 30 வருஷத்துல பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சிட்டு பள்ளிவாசல் தொழுவதற்கு, பள்ளிக்கூடம் அறிவை பெறுவதற்கு என்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. 1400 வருஷத்துல நடக்காத தவறு இந்த 50-60 வருஷத்துல நடக்குது. ஏன் சிக்கல் வராது? அல்லாஹ்வுடைய பரக்கத்து எப்படி வரும்? அப்ப முதல்ல அந்த சனது, ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிற கான்செப்ட் உலகத்துக்கே காட்டி தந்த அந்த பள்ளிவாசலுடைய உள்ளே அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஜாமியா அல் காரவன் என்று இருக்கிறது. இன்னைக்கு நீங்க போனாலும் போய் பார்க்கலாம், நெட்ல போனீங்கன்னா இருக்கும். அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது, கட்டுனது யார் தெரியுமா? பொம்பளை பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறது எது கல்வியா இருக்கணும், எத்தனை வயசுக்கு படிக்க வைக்கிறது, இதுல பெரிய குழப்பம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தை கட்டியது 2 பெண்கள், முஸ்லிம் பெண்கள், ஃபாத்திமாவும் மரியமும். உலகத்திற்கு சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிற கான்செப்ட் உலகத்திற்கே காட்டி தந்தவர்கள். ஃபாத்திமா அல் ஃபிக்ரி, மரியம் அல் ஃபிக்ரி, அக்காவும் தங்கச்சியும் திருமணமாகாத 2 இளம் பெண்கள் கட்டிய பல்கலைக்கழகம் கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. உலகத்தினுடைய பழமையான பட்டம் வழங்கும் பல்கலைக்கழகம். கின்னஸ் புத்தகத்தை திறந்து பாருங்க. தி ஓல்டஸ்ட் அகாடமிக் கிராண்டிங் யூனிவர்சிட்டி இன் தி வேர்ல்ட். உலகத்தினுடைய மிக பழமையான பட்டம் வழங்கும் பல்கலைக்கழகம் ஜாமியா அல் காரவன். 1200 வருஷம் ஓடி போச்சு. கீராம்பூர்ல இருந்து சலீம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபாத்திமாவை பத்தி. இன்னும் 1000 வருஷம் போனாலும் சரி, இந்த உலகம் என்று ஒன்று இயங்குகின்ற வரையிலும் கல்வி குறித்து யார் பேசினாலும் சரி, ஃபாத்திமாவுடைய பெயரை விட்டுட்டு எழுத முடியுமா, பேச முடியுமா? சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிற கான்செப்டை காட்டி தந்ததே அந்த 2 பெண்களும் தானே. வாப்பா பெரிய தொழிலதிபர், ஓடி ஓடி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வாப்பா நீங்க பண்ணுங்க. ஆனா எந்த நிமிஷமும்
எக்ஸிட் ஆயிடலாம் உசுறு. ஏதாவது கேரண்டி இருக்குதா யாருக்காவது? இவர் வந்துட்டு ஒரு 20 வருஷம் வாழ்வார், இவர் ஒரு 30 வருஷம் வாழும், இவர் 60 வயசு 90 வயசு வருவார், 100 ஆண்டுகள் வாழணும், 150 வருஷம் வாழணும், எந்த கேரண்டியும் கிடையாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்தினுடைய ஆவரேஜ் ஏஜ் ஒரு வயது 60 to 70, 60லிருந்து 70க்குள். தட்ஸ் ஆல், சாப்டர் க்ளோஸ். என் உம்மத்தினுடைய வயது ஆவரேஜா 60லிருந்து 70. எக்ஸம்ஷனா சிலருக்கு போகும், அதெல்லாம் போனஸ். தட்ஸ் ஆல், போனஸ். 60 70 தாண்டிருச்சா அல்லாஹ் போனஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது. 60க்குள் 70க்குள் முடிந்து விடும். ஆவரேஜா பார்த்தோம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அப்போ நீங்க இந்த மாதிரி ஓடி ஓடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த நேரமும் எக்ஸிட் ஆயிரலாம். வாப்பாக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த பிள்ளைங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்ததனுடைய வெளிப்பாடு. வேற எதை படிச்சிருந்தாலும் இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிச்சதுனால பாப்பாக்கு சொன்னாங்க, அத்தாக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்க பாவாக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க, ஆனா எந்த நிமிஷமும் உசுறு போயிடலாம். there is no guarantee, கேரண்டி கிடையாது. ஆனா மரணித்ததுக்கு அப்புறம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நின்று போயிடும். உங்களுக்கு நன்மை மட்டும் வந்துகிட்டு இருக்கணும்னா நீங்க சதக்கத்துல் ஜாரியால நீங்க உங்களுடைய செல்வத்தை செலவழிங்க அப்படின்னு சொன்ன உடனேயும், வாப்பா நீ எவ்வளவு கேட்டாலும் நான் தர்றேம்மா, உனக்கான பங்கையும் நான் தந்துடுறேன்னு சொல்லி 2 பொம்பளை பிள்ளை தான் பாகப்பிரிவினை எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. இந்த ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நின்று, அவர்களே களத்தில் நின்று, அவங்க ஆர்கிடெக்சர் படிச்சவங்க, கட்டிடக்கலை படிச்சவங்க. இப்பதான் வந்துட்டு மார்க்க கல்விக்கு ஒரு இடம், கட்டிடக்கலைக்கு ஒரு இடம் இருக்குது. எந்த காலத்திலயும் அந்த மாதிரி இருந்தது கிடையாது. 1450 வருஷமா இருந்தது கிடையாது. மார்க்க கல்வி படிக்கக்கூடிய அதே இடத்துல தான் கட்டிடக்கலையும் சொல்லிக் கொடுக்கப்படும். எல்லா இடத்துலையும் சேர்த்து இணைத்து கற்றுத்தரப்படும். இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால வரையிலும் நம்முடைய தாய் மதரசா என்று சொல்லக்கூடிய வேலூர் அல் பாக்கியாத்து சாலிகாத்துல கட்டிடக்கலையும் இருந்தது. மார்க்க கல்வி படிக்கிறதோட கட்டிடக்கலை. யார் கட்டினது தாஜ்மஹாலை எல்லாம்? எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாங்க? குதுப் மினாரை யார் கட்டினது? எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாங்க? என்ன கம்பி சிமெண்ட் இருக்குதான்னு பாருங்க. தாஜ்மஹால்ல போய் கம்பியும் சிமெண்ட்டும் இருக்குதான்னு பாருங்க. கிடையவே கிடையாது. இன்ஜினியர் வந்து பிளான் போட்டாரு, டிசைன் பண்ணாரு. எல்லாம் மதரசாவில் கற்றுத்தந்த அறிவு, கட்டிடக்கலை அறிவு. ஒரு பள்ளிவாசலை கட்டுனா 500 வருஷம் 1000 வருஷம். நம்ம கற்ற பள்ளிக்கான ஸ்டெபிலிட்டி காலம் எத்தனை ஆண்டுகள்? 30 to 40 இயர்ஸ், 30 to 40 ஆண்டுகள். கடற்கரை ஓரத்தில் கட்டினா 50 வருஷத்துல பொல பொலன்னு கொட்டி போயிடும், முடிஞ்சு போச்சு. ஆனா தமிழகத்தில் கட்டப்பட்ட பள்ளி, இந்தியாவில் கட்டப்பட்ட பள்ளி, 50 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட பள்ளி. ஒரு பள்ளியை கட்டணும்னா அது 10 தலைமுறை, 500 தலைமுறைக்கு, எத்தனை தலைமுறை இருந்தாலும் சரி, அதுல நின்று தொழக்கூடிய அளவுக்கு பள்ளியை கட்டுவார்கள். ஊர் மக்களே மண் சுமந்து கல் சுமந்து கட்டி இருக்கக்கூடிய பள்ளி. இந்த இருக்க விருதுநகருக்கு போய் பாருங்க, கல்லு பள்ளி இருக்கு பாருங்க. ஊர் மக்கள் காலையில எல்லாம் விவசாய வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து சோத்தாக்கி சாப்பிட்டு இரவு வரைக்கும் அவர்கள் உழைப்பார்கள். பள்ளிவாசல் முதுகுல தூக்கிட்டு ஏறி இருக்கிறாங்க கல்லுக்கு, அதுவும் பாறாங்கல்லு. கீழக்கரை ஜும்மா பள்ளியினுடைய காலம் 600 வருஷம். திருச்சி உறையூர் பள்ளியினுடைய காலம் என்ன? 1000 ஆண்டுகள். உறையூர்ல சின்ன பள்ளி ஒன்று இருக்குது, 1000 வருஷம் ஆச்சு. அதே போன்று கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கு போனாலும் சரி 500 வருஷம் 1000 வருஷம். இன்னைக்கு நம்ம என்ன படித்த பட்டதாரிகள் இன்ஜினியர்ஸ் கட்டுறோம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பள்ளி கட்டுறாரு, பில்டிங் கட்டுறாரு, சிவில் இன்ஜினியர் கட்டுறாரு. ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்? என்ன ஸ்டெபிலிட்டி காலம்? 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள். எது அறிவுள்ள சமூகம்? 500 வருஷம் அதனுடைய காலம் இருந்தது. அந்த பெண்மணி கட்டிய, அவர்களே களத்தில் நின்று, ஃபாத்திமா அல் ஃபிக்ரி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி களத்தில் நின்று டிசைன் பண்ணி கட்டின பள்ளி 1200 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பள்ளிவாசல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கடமை, முஸ்லிம்களுடைய கடமை, மனிதர்கள் தங்களுடைய இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைக்காக அழைக்கக்கூடிய பாங்கொலி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதன் உள்ளே கல்வி நிறுவனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜாமியா அல் காரவன். இந்த உலகம் ஒன்று இருக்கிற வரைக்கும் ஃபாத்திமா அல் ஃபிக்ரியை பேசிக்கிட்டே இருக்கும். சாதாரணம் இல்ல பெண்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பங்களிப்பு. இந்த சமூகத்தினுடைய சிக்கல் காரணமாக, சூழல் காரணமாக, ஆணாதிக்க சமூகத்திலிருந்து முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுனால அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வரலாற்றில் எப்படி முஸ்லிம் பெண்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன? நாம் இன்னைக்கு நமக்கு ஷரியத்துக்குள்ள, நம்முடைய வாழ்வை இஸ்லாமிய வட்டத்திற்குள்ள கட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த 1400 வருஷத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய இமாம்கள், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய மக்கள், முஸ்லிம்களை ஷரியத் என்ற வட்டத்திற்குள், இஸ்லாமிய வாழ்க்கைக்குள் கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடியவர்கள், அதற்காக தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்திருக்கக்கூடிய இமாம்கள், நூற்றுக்கணக்கான இமாம்கள்.
அவர்களுடைய ஆரம்பம் காலம் தொட்டு அவர்கள் யாரிடம் பாடம் படித்திருக்கிறார்கள் என்ற பட்டியல் எடுத்து பாருங்க. அவருடைய ஆசிரியர்கள் யார்? ஒரு தலை சிறந்த இமாம், சும்மா ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்றேன் பாருங்க. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்று சொல்வார்கள். அல் ஹாஃபில் என்று சொல்வார்கள். ஹாஃபில் என்றால் அல்லாஹ்வுடைய கலாமை, குர்ஆனை மனனம் செய்தவர்கள். இவர்கள் அதிலும் மாத்திரம் ஹாஃபில் அல்ல, ஹதீஸ் கலையிலும் ஹாஃபில், ஹதீஸிலும் ஹாஃபில். 200க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அறிவு மேதை அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்று சொல்வார்கள். புகாரி இருக்கிறது, இன்றைக்கு ஷியா சித்தா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கிறது. இமாம் புகாரி அவர்கள் தொகுத்த ஹதீஸ் கிதாப் இருக்கு பாருங்க. இதுக்கு விளக்க உரை எழுதினார். ஃபத்துல் பாரி என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்க நூலை எழுதினார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மதரசாக்களிலே பாடமாக இருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ஏராளமான நூல்களை எழுதி குவித்திருக்கிறார்கள், வரலாற்று நூலை எழுதி குவித்திருக்கிறார்கள். அவர்கள் யாரிடம் பாடம் படித்தார்கள்? 3 பெண் ஆசிரியர்களிடம் பாடம் படித்திருக்கிறார்கள். சமுதாயத்தில் இன்றைய வரைக்கும், இனி உலகம் என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய பெயர் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அறிவுஜீவியை செதுக்கியதில் 3 பெண் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. சும்மா வந்துடல மார்க்கம். இன்னைக்கு 1436 வருஷம் ஆயிருக்குன்னா ஆண்கள் மட்டும் படிச்சு, ஆண்கள் மட்டும் வேலை செஞ்சு, அவங்க மட்டும் மார்க்கத்தை படிச்சு, அதனாலேயே சமுதாயத்துக்கு இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கிடைச்சிருதா? வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பாருங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களுடைய மனைவி பெயர் என்ன தெரியுமா? அனஸ் ஹாத்தூன். எந்த வரலாற்று புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் தெரியுது அனஸ் ஹாத்தூனுடைய பங்களிப்பு என்ன. எல்லாரும் வந்துட்டு இளம் பிராயத்திலிருந்து ஓதி முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுத் தருவார்கள். ஆனால் அனஸ் ஹாத்தூன் என்ற பெண்மணி, அறிவிற் சிறந்த பெண்மணி, ஃபத்வா வழங்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்ட, அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட அந்த பெண்மணி மதரசாவிலே ஓதி முடித்த, அதற்கு பிறகு ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய ஆலிம்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய ஆசிரியை அனஸ் காத்தூன். எத்தனை பேர்த்த சொல்லிட்டு போலாம்? அப்படியே ஆயிரக்கணக்கான பெண்மணிகள், நூறாண்டு எந்த நூற்றாண்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, பெண்களுடைய பங்களிப்பு அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு, அந்த தீனை நிலைநிறுத்துவதற்கு, முஸ்லிம் உம்மத்தை இஸ்லாமிய வட்டத்திற்குள் கட்டி போடுவதற்கு. இந்த சமூகம் நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர பாக்கி எந்த புத்தகங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கொள்கை நூல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு பெருசாக பேசக்கூடிய அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் ஒரு காலத்தில் விவாதத்தில் ஈடுபட்டா என்ன தெரியுமா? பெண்களுக்கு உசுர் இருக்குதா, இதயம் ஒன்று இருக்குதா, அது ஒரு மெஷினா அப்படின்ட்டு ஆய்வில் ஈடுபட்டான். அப்படி ஈடுபட்டவன் தான் இன்னைக்கு வந்துட்டு பெண் உரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயம் வழங்கியிருக்க, இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பெண்கள் வழங்கியிருக்கக்கூடிய, ஆட்சி இருக்கக்கூடிய பங்களிப்பு சாதாரண பங்களிப்பு அல்ல. இதே தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஆயிரக்கணக்கான பெண்மணிகள். ஏன்னா 800 வருஷம் ஆண்ட சமூகம்ல. இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், சிறுபான்மையா உட்கார்ந்து இருக்கிறோம். கொஞ்சம் நெஞ்சமா 1206 இருந்து 150 வருஷத்துக்கு முன்னால 1857 வரைக்கும் 651 வருஷம். உங்கூட்டு எங்கூட்டு வருஷம் இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 651 வருஷமும் இந்திய துணைக்கண்டத்தை ஆண்ட சமூகத்தினுடைய வாரிசுகள். நேற்று இன்னைக்கு முளைச்சதில்ல. இந்த 651 வருஷத்துல ஆயிரக்கணக்கான பெண்கள், ஹாஃபிலாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மனனம் செய்தவர்கள், சட்டம் ஃபத்வா வழங்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள், ஹதீஸ் கலையிலே ஆய்வு செய்தவர்கள், ஃபிக்ஹிலே, சட்டவியலிலே ஆய்வு செய்தவர்கள், ஆயிரக்கணக்கான பெண்களை பார்க்கலாம். அவர்களுடைய வாரிசுகள். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 44 லட்சம் பேர் முஸ்லிம்கள். அரசு கொடுக்கின்ற கணக்குப்படி 44 லட்சத்தை 22 லட்சம் பெண்கள், 22 லட்சம் ஆண்கள். வெறுமனே 22 லட்சம் ஆண்கள் மாத்திரம் படித்து பட்டதாரியாகி எல்லாம் ஆயிட்டா சமுதாயம் முன்னேறிடுமா? மாற்றம் வந்துருமா? அந்த 22 லட்சம் பெண்களையும் வீட்டுக்குள்ள போட்டு முடக்கி வச்சிருந்தா, சோறாக்குறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை அப்படின்னு முடக்கி வச்சிருந்தோம்னா, இப்போ அதுவும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. சோறாக்குறதும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் ரெடிமேடுன்னு வந்ததுக்கு அப்புறம் மாடர்ன் லைஃப் மாறிக்கிட்டதுக்கு இந்த 50 வருஷத்தில் அதுவும் குறிப்பாக இந்த கடந்த 30 வருஷத்தில் ஏற்பட்டிருக்க மாற்றம் இருக்கு பாருங்க. உலகத்தில் எந்த காலத்திலும் ஏற்படாத மாற்றம். எல்லா சமூகம் தன்னுடைய பாரம்பரியத்தை தொலைத்துவிட்டு ஐரோப்பிய வாழ்க்கை முறைக்கு மாறிக்கொள்ளக்கூடிய, விரும்பி ஓடக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் பெண்கள் தான். அதனால அறிவை கொடுக்க வேண்டிய வேலை பெண்களுக்கு. பெண்கள் என்ன வேலை செய்யணும்? கீரம்பூர்ல ஒரு 30 வருஷம், அடுத்த 30 வருஷத்துல 2016 இருக்கிறோம், 2046 கீரம்பூர்ல இருக்கக்கூடிய
பெண்கள் ஆண்கள் என்னவாக உருவாகி வரணும், என்ன வேலை செய்யணும், அந்த இலக்கை நோக்கி நம்ம பிள்ளைகளை உருவாக்கணும். அவ்வளவு ஈஸியா உருவாக்கிட முடியாது. வளர்கின்ற போதே ஆண் பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கேப்லையும் சொல்லி கொடுத்து உருவாக்கணும். அப்பதான் அந்த புள்ள உருவாகி வரும். ஒரு வழக்கத்தை குழந்தைக்கு கொண்டுட்டு வரதா இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் படிக்கிற ஒரு வழக்கத்தை என் பிள்ளைக்கு கொண்டுட்டு வரணும்னு வச்சுக்கோங்க, ஆம்பளை பிள்ளைக்கோ பொம்பளை பிள்ளைக்கோ ஒரு பேப்பர் படிக்கிற வழக்கத்தை கொண்டு வந்தா 1 நாள்ல 2 நாள்ல வந்துருமா? வரவே வராது. அல்லாஹ் எப்படி குழந்தைகளை படைச்சிருக்கிறான் தெரியுமா? சொல்லி அவர்கள் செய்வதற்கு முன்பாக பார்த்து செய்யு படைச்சிருக்கிறான். தாயும் தந்தையும், குறிப்பாக தந்தை, ஒரு 5-6 வருஷத்துக்கு பேப்பர் படிக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை மறுபடியும் பேப்பர் எடுக்கும். பார்த்து விசுவலைசேஷன், பார்த்து படித்துக் கொள்வது. அதனாலதான் அத்தா செய்யற எல்லா வேலையும் அந்த பையன் செய்வான், ஆம்பளை பிள்ளை. அந்த பிள்ளைகளுடைய அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்னு நீங்க அப்படியே கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்கன்னா போதும். பொம்பளை பிள்ளைய பார்த்தீங்க, அம்மா சொல்றது எல்லாத்தையும் அப்படியே செய்யும், ஈர்ப்போடு செய்யும், அப்படியே ஃபுல்லா. அவ்வளவு ஈஸியா கொண்டுட்டு வந்துட முடியாது. ஆனா 30 வருஷத்துல யாரு கீரம்பூர்ல உருவாகி வரணுங்கிறது ஒரு தெளிவான இலக்கு நிர்ணயிக்கப்படணும். இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அவர்களை வீட்டிலிருந்து நம்ம உருவாக்கணும். கல்வியில மாற்றத்தை ஏற்படுத்தணும். வேற எதனாலையும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. பொருளாதாரம் வந்துருச்சுன்னா மாற்றம் வந்துருமா? சான்ஸே கிடையாது. கீரம்பூர்ல இருக்கக்கூடிய அவ்வளோ ஆண்களையும் பெண்களையும், வளரக்கூடிய பெண்களையும் இன்ஜினியர் ஆக்கிருங்க, டாக்டர் ஆக்கிருங்க, சமுதாயத்தில் மாற்றம் வந்துருமா? ஒரு நாளும் வராது. அதிகமாக சிக்கல் தான் வரும். எல்லாரும் பணக்காரர் ஆயிட்டோம், இன்னும் கூடுதலான பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் உருவாயிடும். அப்ப எப்படி உருவாக்கணும்? டாக்டர் ஆக்கிறதுக்கு முன்னால, இன்ஜினியர் ஆக்கிறதுக்கு முன்னால, பணக்காரர் ஆக்கிறதுக்கு முன்னால ஒரு முஸ்லிம் டாக்டர் என்ன செய்யணுங்கிற அறிவு கொடுக்கப்பட்டிருக்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஒரு முஸ்லிம் இன்ஜினியர் எப்படி வாழணும், என்ன வேலையை செய்யணும் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கணும். ஒரு முஸ்லிம் செல்வந்தர், தொழில் செய்யக்கூடியவர், எப்படி தொழில் செய்யணுங்கிற அறிவு கொடுக்கப்பட்டிருக்கணும். ஒரு முஸ்லிம் விவசாயி எப்படி வேளாண்மை செய்யணும், இந்த நிலத்தை எப்படி பார்க்கணும், இந்த மண்ணை எப்படி பார்க்கணும், மண்ணில் முளைச்சு வர்றதை எப்படி பார்க்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, அந்த அறிவு வழங்கப்பட்ட அந்த சமூகம் உருவானால் மட்டும்தான் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால குழந்தைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஆண் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலும் பெண் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறிக்கிட்டதற்கு பாருங்க, இந்த 30-40 வருஷமா நவீனமாக வரக்கூடிய வாழ்க்கை முறைக்கு மாறுறதுக்கு முக்கிய காரணம் பள்ளிவாசல் இருந்து நமக்கான கல்வி பிரிச்சு வேற ஸ்கூலுக்கு போனதுனால. இது முஸ்லிம்களுக்கு அழகல்ல, இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. நம்ம பாதை மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த 50 வருஷத்துல மறுபடியும் நம்முடைய கலாச்சாரத்துக்கு வரணும். 1436 வருஷமா வரக்கூடிய கலாச்சாரத்தை பிடிச்சிக்கிட்டே போகணும். அதையே நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பாப்பா, உனக்கு எங்கேயுமே அறிவு கொடுப்பதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. அறிவை வழங்குவதற்கு, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, கல்வி கொடுப்பதற்கு மிக தகுதியான சமூகம் உலகத்திலேயே முஸ்லிம் உம்மத்து தான். ஏன்? அதுக்குத்தான் அதுக்கான தகுதி இருக்குது. படைச்ச அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய செய்திகளை வைத்திருக்கக்கூடிய சமூகம். ஜவஹர்லால் நேரு எழுதுறாரு பாருங்க, உலக வரலாறு என்ற புத்தகத்தில். ஜெயிலில் இருக்கும்போது விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தினம் தினம் கடிதம் எழுதுவார். மகளே மகளேன்னு சொல்லியே ஆரம்பிப்பார். தான் பொம்பளை பிள்ளையை தயாரிக்கிறார் பாருங்க. ஒரு தந்தை என்ன செய்யணும், எப்படி அறிவை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறையில் இருக்கின்ற போது கடிதமாக எழுதி குவித்தார். ஒவ்வொரு நாளும் கடிதம் எழுதாம அவர் உறங்கியதே கிடையாது. மகளே மகளேன்னு சொல்லி ஆரம்பிப்பார். இந்திரா காந்தி அம்மையாருக்கு எழுதினார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கடிதங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு புத்தகமாக வந்து கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, உலக வரலாறு பாகம் 1, உலக வரலாறு பாகம் 2, 2 புத்தகங்கள் வந்திருக்கிறது. கட்டாயம் அறிவுள்ள சமூகம் அனைவரும் படிக்கணும். எல்லா வீட்டிலும் இருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் எழுதுறாரு, உலகத்தில் என்னவெல்லாம் நடந்துச்சுங்கிறத எல்லாத்தையும் எழுதி முடிக்கிறார். கிமுல என்ன நடந்துச்சு, கிபில என்ன நடந்துச்சு, இந்தியால, சைனால, ஆப்பிரிக்கால, அமெரிக்கால என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் எழுதி குவிச்சார். அதனாலதான் அவரை சொல்லுவாங்க உலக வரலாற்றை கரைத்து குடித்த அறிவு ஜீவி, உலகத்தினுடைய அரசியல் தலைவர் அப்படிம்பாங்க ஜவஹர்லால் நேரு, நவீன இந்தியாவினுடைய சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த புத்தகத்தில் எழுதி முடிக்கிறார் பாருங்க, 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தினுடைய போக்கு தாறுமாறாக போய்கிட்டு இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் முகம்மது அரேபியாவில் தோன்றி தன்னை இறை தூதர் என்று சொன்னார். அதற்கு பிறகு இந்த உலகம் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டது. இந்த உலகத்தில் அதற்கு பிறகு முஸ்லிம் சமுதாயம், அவர்களால் அந்த 23 ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட அரபுகள் உருவாகி வந்து
அவர்களுடைய தலைமுறை உருவாகி வந்து 600 ஆண்டு காலம் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக வீற்றிருந்தார்கள். வேர்ல்ட் ரூலர்ஸ். இந்த உலகத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் முஸ்லிம்களே கற்றுத் தந்தார்கள். ஒன்ன கூட உடல. கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம், முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தினுடைய பொற்காலம் அது. ஜவஹர்லால் நேரு எழுதுறாரு. நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்களுக்கு பழைய பெருமை பேசுறதே பழக்கமா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேசல, நேரு பேசுறாரு. நேரை போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் பேசுறாங்க. 600 வருஷம் இந்த உலகத்திற்கு எல்லாத்தையும் கற்றுத்தந்த சமூகம் இந்த 200-300 வருஷமா அவர்களுடைய சோம்பேறித்தனமும் இந்த உலகம் குறித்த அவர்களுடைய சிந்தனையும், இந்த உலக வாழ்வுதான் பெருசு என்று அவர்கள் நினைத்ததனுடைய விளைவு இந்த 200 வருஷமாக அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். எடுத்து படிச்சு பாருங்க, எப்படி இருந்த சமூகம் இன்னைக்கு இப்படி ஆகி போயிருக்குது. உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய கற்றுத்தரக்கூடிய சக்தி வேற யாருக்கும் கிடையாது. முஸ்லிம் சமுதாயத்துக்கு எல்லாத்தையும் கத்து தந்ததற்கான ஆதாரம் இருக்கிறது. உலகத்தினுடைய தலை சிறந்த அறிவுஜீவி சயின்டிஸ்ட் படிச்ச பிள்ளைங்களுக்கு தெரியும், ஐன்ஸ்டீன். அவர் சொன்னாரு, என்னுடைய எல்லா ஆய்வுகளுக்கும் தந்தை முஸ்லிம்களே, அவர்களுடைய தோளில் இருந்துதான் நான் எல்லாவற்றையும் ஆய்வு செய்ய துவங்கினேன். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா இன்னைக்கு? மூல ஆதாரம் எங்க இருந்து? யார் சொல்லி கொடுத்தது? ரசாயனத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? அதை விடுங்க. கீரம்பூர்லயும் அரசு மருத்துவமனை இருக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை நடத்தணும், ஒரு அரசு மருத்துவமனையை நடத்தணும், அதுக்கு இலவசமா வைத்தியம் பார்க்கணுங்கிற கான்செப்டை உலகத்தில் வேற யாராவது கற்று தந்திருக்கிறாங்களா? யார் கற்று தந்தது? இந்த உம்மத்து கற்று தந்துச்சு, முஸ்லிம் சமுதாயம் கற்று தந்தது. ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் தான் ஸ்கூலை நடத்தணும், கவர்மெண்ட் தான் மருத்துவமனை நடத்தணும். பள்ளி கல்வியையும் மருத்துவத்தையும் இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையா கருதணும். இது ரெண்டும் மதரசாக்களிலே வைத்து கற்றுத்தரப்பட்டுச்சு. இது எப்படி நடத்துறது? முதல்ல ஒரு அரசே ஒரு மருத்துவமனையை கட்டினது எங்கேயுமே கிடையாது. பாக்தாத்ல வச்சு கலிஃபா ஹாரூன் அல் ரஷீத் அவர்கள் உருவாக்கிய பீமாரிஸ்தான் என்ற அந்த நிறுவனம் தான் உலகத்தினுடைய அரசால் நிறுவப்பட்ட முதல் மருத்துவமனை. அதுக்குள்ள ஒரு மெடிக்கல் காலேஜ். சும்மா வந்துடல. முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு பின்தங்கி இருக்குது. பின்தங்கல. இந்த உலகத்தை பத்தின ஆசை கொஞ்சம் பெருசா போச்சு. முன்னேற நல்லா சம்பாதிச்சிட்டான், நல்ல பெரிய ஆளா போயிட்டான். எப்படி பெரிய ஆளா போனா? காசு பணம் வந்துருச்சு, பெரிய ஆளா போனா. இது பெரிய ஆளுக்கான அடையாளமா? இஸ்லாம் சொல்லுது அந்த மாதிரி கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அடையாளம் என்ன? நாலேஜ் பை அறிவு. அல்லாஹ்வுடைய மார்க்க அறிவோடு யார் உருவாகி வருகின்றார்களோ அவர்களே பெரியாள் என்ற அடையாளம், முன்னேற்றத்திற்கான அடையாளம். இந்திய அரசு முன்னேற்றத்திற்கான அடையாளத்தை பொருளாதாரத்தை வைக்கலையே. சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட், பிசி பட்டியல் போடுறோம் பாருங்க. கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கியவர்கள், நாட் எக்கனாமிக்கலி, பொருளாதார ரீதியிலாக கிடையாது. அதனால பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கான அளவுகோல் கிடையாது. நம்முடைய கலாச்சாரம் நம்ம உயிரினும் மேலான கலாச்சாரம். 21 நூற்றாண்டுகளை, கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளாக வாழ்ந்த சமுதாயம் வாழ்ந்து அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கு காட்டிட்டு போயிருக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் வெள்ளை துப்பட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு. இது யார் காட்டி தந்தது? எப்படி தமிழகத்துக்கு வந்துச்சு? அரபுகள் முதலாக கடற்கரையோரத்திற்கு வருகின்ற போது அவர்கள் உடுத்தி இருந்த உடை வெள்ளை உடை. அவங்க போடுற மாதிரியே துப்பட்டி போடுறீங்க பாருங்க. இப்பதானே இந்த கருப்பு புர்கா வந்திருக்குது. இது இந்த அரபு நாடு தொடர்புக்கு பிறகு 1965-65க்கு பிறகு வந்துச்சு. இது இஸ்லாமிய கலாச்சாரம் என்பதை விட அரபு கலாச்சாரம் இது. ஆனால் அரபு வணிகர்கள் வருகின்ற போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வருகின்ற போது நீங்க போட்டிருக்க மாதிரி வெள்ளை துப்பட்டியை போட்டிருந்தாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் அப்படித்தான் இருந்துச்சு. அதை பார்த்து தமிழ்நாட்டில் இருந்த ஆண்களும் பெண்களும் தங்களுடைய உடையை வெள்ளையாக மாற்றிக்கொண்டார்கள். அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தாங்க. அல்லாஹ் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அற்புதமான கருத்தை சொல்றாங்க, ஏகத்துவத்தை சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், அவன்கிட்ட சரண்டர் ஆயிரணும். அவனுடைய கடைசி தூதர் முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுடைய போதனைகளை தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்களுடைய வியாபாரத்தை பாருங்க. ஏற்கனவே இறை தூதர் வர்றதுக்கு முன்னாலேயும் அரபுகள் வந்தாங்க. அவங்களுடைய வியாபாரத்துக்கும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய வியாபாரத்துக்கு வித்தியாசத்தை பாருங்க. நாங்கள் என்ன இருக்குதோ இருக்கிறத சொல்றோம், ஒளிவு மறைவு கிடையாது. என்ன நிற்கிறோமோ அளவு நிலுவைகளில் நீதி. பெண்களை திருமணம் செய்யறாங்க. முஸ்லிம்கள் வருவதற்கு முன்னால வந்த அரபுகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அரபுகள் இருக்கான் பாருங்க,
அவன் வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. வயசுக்கு வந்த பிள்ளைங்களெல்லாம் போய் குழியை தோண்டி புதைச்சி வச்சிருவாங்க. அரபுகள் வர்றான், அரபுகளை தூக்கிட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்களை தூக்கிட்டு ஓடக்கூடிய சமூகமாக இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, வந்தவர்கள் மொத்தா திருமணம் என்று ஒரு திருமண முறை இருந்துச்சு அரபுகள்கிட்ட. இப்போ இங்கே அங்கேருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கங்க, வந்தால் ஒரு பெண்ணிட்ட பேசி ஒரு 2 மாதம் 3 மாதம் குத்தகைக்கு முடிச்சுட்டு போகும்போது செட்டில் பண்ணிட்டு போயிடுறது. இன்னைக்கு சில ஷியாக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை தடுத்தார்கள். ஏற்கனவே அரபுகள் அப்படி திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தான், பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போயிருந்தான், இப்படி வந்துட்டு குத்தகைக்கு எடுத்து வச்சிருந்தான். ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய அரபுகளிடம், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அரபுகளிடம் அவர்களுடைய பேச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நீதியாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் அழகானவும் இருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய வியாபாரம், அவருடைய வாழ்க்கை முறை கண்ணியமாக இருக்கிறது. அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, வெள்ளையா இருக்குது, உடனே எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு மாறுறாங்க. அப்படித்தான் நம்மள்ட்ட வெள்ளை பழக்கம் உருவாகி வந்துச்சு. அவங்க சாப்பிட்ற ஸ்டைலை பார்த்தாங்க. எப்படி சாப்பிட்டாங்க? 4 பேர் 3 பேர் யார் இருக்கிறாங்களோ எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து ஒரே தட்டில் சாப்பிடக்கூடிய சகன் சிஸ்டம். அரபுகளை பார்த்து முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 1970 வரைக்கும் 1400 வருஷமா அந்த பழக்கம் இருந்துச்சு. இப்போ வந்து மாடர்ன் லைஃப். என்ன மாடர்ன் லைஃப்? சாப்பிட்ற முறையை பாருங்க. கொஞ்சம் காசு வசதி வந்துச்சாக்கும் திருமணம் பெரிய இடத்துல நடக்குது. உடனே வசதி வந்தவொடனே வீடு கட்டினவனையும் ஒரு டேபிள் வாங்கி போட்டிருக்கிறாங்க, டைனிங் டேபிள் என்று. நோயை கொண்டுட்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் செய்கிறோம். இந்த வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க. நம்ம ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை முறை தான் இஸ்லாமிய வாழ்க்கை முறை, இந்த மண்ணுக்கான வாழ்க்கை முறை. அது எந்த எதிர்விளைவுகளையும் ஏற்படுத்தாது. ஆனால் மேற்கத்திய வாழ்வு முறை என்பது எல்லா வகையான எதிர்விளைவுகளையும் ஏற்படுத்தும். இந்தியன் டாய்லெட்டை விட்டுட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், முடிஞ்சு. மலச்சிக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வரணும் அர்த்தம். வயதானவர்கள் முடியாதவர்களை தவிர்த்து ஜென்ரலாகவே வெஸ்டர்ன், ஏன்னா அது மாடர்ன் லைஃப் வருது கிடையாது. அது சிக்கலை ஏற்படுத்தும். இந்தியன் டாய்லெட் மலத்தை முழுமையாக வெளியேற்றும். மாடர்ன் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு பாருங்க, அது முழுமையாக வெளியேற்றாது, சிக்கலை ஏற்படுத்தும், உள்ளே தங்க வைக்கும். உணவு முறை எப்படி இருந்துச்சு? டேபிளை வாங்கி போட்டுட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட்றது ஃபேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ஃபேஷனா? இது நாகரிகமா? இருக்கின்ற கொஞ்சம் சாப்பாட்டை தாய் தந்தை இருக்கிறாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக அமர்ந்து வீட்டில் ஒரே தட்டில் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடிய வழக்கம் இஸ்லாமிய கலாச்சாரம், அரபுகளிடமிருந்து படித்த கலாச்சாரம். அப்படி உண்ணுகின்ற போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள் பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் வருது பாருங்க. கல்யாணம் பண்ண 3 மாசத்திலேயே சண்டை. 3 மாசம் என்ன, 10 நாள் 15 நாளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன, 2 பேரும் போஸ்ட் கிராஜுவேட், எம்ஏ எம்காம் படித்தவங்க, எம்பிபிஎஸ் படித்தவங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 15 நாளில் சண்டை வந்துடுது. என்னத்தை படித்தாங்க? 18 20 வருஷம் ஸ்கூலும் காலேஜும் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்க ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டில் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. தனித்தனியாக ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் உட்காந்து சாப்பிடாதீங்க, ஆளுக்கு ஒரு நேரமாக சாப்பிடாதீங்க. என்ன இருக்குதோ அதை எடுத்து வச்சு பகிர்ந்து உண்ணுங்கள். அப்படி உண்ணுகின்ற போது தன் மனைவியினுடைய வாயிலே ஒரு கவளம் ஊட்டி விடுவது கணவன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம், இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தில் கணக்கிடப்படும். சண்டை வருமா? சண்டை வரும். யாருக்கும்? இதை பார்த்துருச்சாக்கும் மாமியா சும்மா விடாது, அவங்களுக்கு தான் சண்டை வரும். கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வருமா? இது கலாச்சாரம், வாழ்க்கை முறையா இருக்க வேண்டாமா? நான் டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும்போது காஷ்மீர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. புதிதாக திருமணமான தம்பதிகள் இருந்தாங்க, அவங்களுடைய தாயும் தகப்பனும் இருந்தாங்க, சம்பந்தியும் இருந்தாங்க, புதிதாக திருமணமானவங்களும் இருந்தாங்க. நான் அவங்களே கவனிச்சுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் ஒரு கவளம் எடுத்து புதிதாக திருமணம் செய்த தன்னுடைய மனைவியினுடைய வாயிலே ஒரு கவளம் அந்த ரொட்டியை பிச்சு ஊட்டி விட்டான். அதே மாதிரி அவனுடைய தகப்பனும் தன்னுடைய மனைவிக்கு 60 வயசு, அந்த அம்மாக்கு 50 55 வயசு இருக்கும், அவர்களுடைய வாயிலே ஒரு கவளம் ஊட்டி விடுறாங்க. இது ஒரு மேட்ரு கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழக்கம். ஊர் உலகத்துக்காண்டி மாமியா கோச்சுக்கும் நாத்தனார் கோச்சுக்குங்கிறதுக்காக அது விட்டுற முடியுமா? சண்டை வருமா? எப்படி டைப் பண்றாங்க பாருங்க. பெண் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்னு ஆணுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கணுமா வேணாமா? கற்றுக் கொடுக்கலன்னா சிக்கல் ஏற்படும். ஆனா கடந்த காலத்திலே கற்றுத்தந்தாங்க, மதரசாக்களிலே கற்றுத்தந்தாங்க. தி மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் கிரியேஷன்.
படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு மனித படைப்பு. அதில் பெண் படைப்பு இருக்கு பாருங்க, சிக்கலான படைப்பு, சாதாரண படைப்பு அல்ல. இது ரொம்ப உளவியல் பூர்வமாக பார்க்கறவங்களுக்கு தான் இதை விளங்கிக்க முடியும். மேலோட்டமா பொம்பளை தானே அப்படின்னு பார்க்கறவங்களுக்கு இது புரிஞ்சிக்க முடியாது. சைக்கலாஜிக்கலா பார்க்கணும். எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து ஆணை படைத்து ஆணனுடைய விழா எலும்பில் மூத்த விழா எலும்பு, விழா எலும்பே நேரவா இருக்கும், கோணலா இருக்கும். அந்த விழா எலும்பில் மூத்த விழா எலும்பு எப்படி இருக்கும்? இன்னும் கோணலா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன்னுடைய கடைசி ஹஜ்ஜின் போது அவர்கள் செய்த ஹஜ் அந்த உரையின் போது அரஃபா மைதானத்தில் வைத்து அவர்கள் ஆற்றிய உரையிலே சொல்றாங்க, பெண்களிடம் நீதியாக நடந்து கொள்ளுங்கள், நீதியாக நடந்து கொள்ளுங்கள், நீதியாக நடந்து 3 முறை சொல்றாங்க. பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார், நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஆணின் கையில் ஒப்படைக்கப்பட்ட இறைவனுடைய அமானிதம் பெண், சும்மா இல்ல. ஆணின் கையில் ஒப்படைக்கப்பட்ட இறைவனுடைய அமானிதம். அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கை குறித்தும் இறைவனிடம் விசாரிக்கப்படுவான் இந்த ஆண். அது தந்தையாக இருந்தாலும் சரி, அவன் சகோதரனாக இருந்தாலும் சரி, நாளை கணவனாக இருந்தாலும் சரி, பராமரிக்க வேண்டிய பொறுப்பில் ஆண் இருக்கிறான். ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும்னா பெண் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் அந்த ஆணுக்கு சொல்லி தந்திருக்கணும். சும்மா வந்துட்டு டிகிரி முடிச்சதுனால கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, எம்பிபிஎஸ் முடிச்சதுனால கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் அவளை சொல்லி தர வேணாமா? அல்லாஹ் சொல்றான், படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெண் மென்மையாக படைக்கப்பட்டிருக்காள். சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும். பெண்ணை ஹேண்டில் பண்றது ஹார்டா ஹேண்ட் பண்ண கூடாது, முடியாது. ஒரு ஆண் குறித்தே அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பாள். பெண்ணுடைய சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? தனக்கு கட்டிய கணவன் இருக்கான் பாருங்க, அந்த கணவன் குறித்தே அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பாள். ஏன் அப்படி சிந்திச்சா தான் அந்த குடும்பம் பாதுகாப்பா இருக்கும். குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெண்ணிடம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணையும் அவள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு ஆணினுடைய பொறுப்பு. உழைச்சி சம்பாரிச்சு பராமரிக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் சொல்றாங்க, ஆம்பளை எல்லாரும் எந்த நேரம் போனாலும் அவங்க ஜிஹாதுல கலந்துக்கிறாங்க, ஷஹீதுங்கிற அந்தஸ்து கிடைக்குது. எங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லையா? அவங்களே போர்க்களத்துக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு போய் கேட்கிறாங்க. ஆண் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்? எந்த நிமிஷமும் உசுறு போகும். தான் கட்டிய மனைவி குழந்தைகளை பராமரிப்பதில் 24 மணி நேரத்தில் ரிஸ்க் எடுக்கிறான். எந்த நிமிஷமும் உசுறு போயிடலாம். வெளிநாட்டுக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, மண்ணு தூக்குறாங்க, சட்டி தூக்குறாங்க, கிரேன் மேலே எழுதுறாங்க, கார் பஸ்ல போறாங்க, எந்த செகண்டும் போயிடும். ஏன்? அவன் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கிறான். தன் கட்டிய மனைவி குழந்தைகளை சம்பாதித்து அவளை நல்லபடியா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கிறான். 24 ஹவர்ஸ் தன் உசுரை ரிஸ்கா வைக்கிறான். உசுறு போயிடும். அப்படி உசுறு போச்சுன்னா ஷஹீத், ஷஹீத் என்ற அந்தஸ்து, இறை வழியில் கொல்லப்பட்டவர் என்ற அந்தஸ்து, போரிலே கொல்லப்பட்டவருக்கு நிகரானதல்ல, அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது ஆணுக்கு இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் கேட்கிறாங்க, அப்ப எங்களுக்கு அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்க? நிறை மாத கர்ப்பிணி தன்னுடைய பிரசவ நேரத்தில் அவளுடைய உயிர் சென்றது, உயிர் பிரிந்தது என்றால் அவளும் உயிர் தியாகி, ஷஹீத். எப்படி அல்லாஹ் நீதியாளன், யாரையும் ஏற்றத்தாழ்வோடு படைச்சிடல. ஒரு கணவன் ஆண் குறித்தே சிந்திக்கக்கூடியவளாக அல்லாஹ் பெண்ணை படைச்சிருக்கிறான் எந்த நேரமும். அதனாலதான் குடும்பத்தினுடைய பொறுப்பு பெண்ணிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு ஆணிடம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய போனு வீட்டில் பிரச்சனை எதனால தெரியுமா? பெண்களுக்கு அதிகமான பிரச்சனை, செத்த நேரம் பேசிக்கிட்டு இருக்காண்டு கணவன்கிட்ட சொல்றாங்க. இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்? ஒரு ஏர்போர்ட்ல பார்த்தா கணவனும் மனைவியும் உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. புள்ள ஒரு பக்கம் ஓடுது, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள ஒரு பக்கம் போகுது. அது என்ன ஆகுதுன்றே பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. வீட்டில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. ஒன்று டிவி பார்த்துட்டு இருக்கோம், இல்லை ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கோம். பெண்ணினுடைய மனசு என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு தெரியுமா? என்னவன் என்னை கட்டியவன், நான் பேசுறேன், நீ கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு பெண்ணுடைய மனசு சொல்லும். செத்த நேரம் உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்குது. தீர்வு கல்ல, வீட்டில் நடக்கக்கூடியதா இருக்கட்டும், மாமியாரோட விஷயமா இருக்கட்டும், நாத்தனாரோட விஷயமா இருக்கட்டும், ஊர் விஷயமா இருக்கட்டும், அவள் நம்மிடம் சொல்லி தீர்வை கேட்பதல்ல, நான் பேசுறேன், நீ கேட்டுக்கிட்டு அவ்வளவுதான். ஒன்ட்டேந்து நான் பதிலையெல்லாம் எதிர்பார்க்கல, என்னுடைய உள்ளத்தில் இருக்கத்தை நான் யார்ட்டையாவது நான் கொட்டணும். அதனாலதான் தமிழகத்திலே சொல்லி வச்சாங்க, பெண்களிடம் ரகசியத்தை கூறாதீர்கள். இயல்பு எப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான்னா, யார்ட்டையாவது ஷேர் பண்ணணும், இல்ல என்னால வாழ முடியாது. மனசுக்கு அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான்.
ஆனா இன்றைக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. பதில் சொல்றது, பேசுறதை கேட்டுக்கிட்டு செத்த நேரம் உட்கார்ந்து பேச முடியுதா, கருத்தை சொல்ல முடியுதா? முடியல. அம்மா என்ன கேட்குறாங்க, ஒரு வார்த்தை கேட்டியா, நான் சாப்பிட்டேன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டியா, நான் என்ன பண்ணுறேன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டியான்னு ஆண்கிட்ட கேட்குறான். இவன் ஓடுறான், பொருள் தேட ஓடுன்னு ஓடி கடைசியில் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போய் வெளிநாட்டிலேருந்து வர்றான். நினைவுகளே இல்லை, இளமை காலத்தில் இருந்த நினைவுகளே இல்லாத வாழ்க்கையாக மாறி போயிருக்கிறது. பெண்ணை எப்படி படைத்துக்கல, அந்த அந்த சிக்கல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அவரிடம் ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஏக்கத்தோடு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இதை ஷேர் பண்ணலைன்னா தூக்கம் வராது. இன்றைக்கு அதிகமான பெண்களுக்கு உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக பெண்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மனச்சிதைவுனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிகமாக பெண்கள். அதனால பெண்ணை வந்துட்டு அல்லாஹ் இலகுவாக படைத்திருக்கிறான், மென்மையாக படைத்திருக்கிறான். இளம் வயதில் சரியான வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கணுங்கிற மாதிரி படைச்சிருக்கிறான். ரொம்ப முக்கியமான விஷயம். படிக்க வைக்கிறோங்கிறதுக்காண்டி திருமண வயது தள்ளி பாருங்க. இது நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. இது வெஸ்டர்ன் வாழ்க்கை முறை, மேற்கத்திய சதிகாரர்களுடைய செயல்பாடு. இது எதுக்கு பள்ளி கல்வி, எதுக்கு 12-14 வருஷம் ஸ்கூல்ல படிக்கணும்? என்ன இருக்குது அதுல படிக்கிறதுக்கு? ஆசிரியர் பெருமக்கள் இருந்தீங்கன்னா இந்த 14 வருஷம் இருக்கக்கூடிய சிலபஸ் எடுத்து புரட்டி பாருங்க. 40%, 40 விழுக்காடுக்கு மேல தேவையில்லாதது இருக்குது. இதை 14 வருஷம் எந்த காலத்திலேயாவது சமூகம் படிச்சிருக்கு? 1950க்கு அப்புறம் நடந்திருக்கிறது, அதுக்கு முன்னால கிடையாது. அல்லாஹ் எப்படி பண்ணை படைச்சிருக்கிறான்? விரைவாக வயதுக்கு வந்து விரைவாக அவளுடைய வாழ்வு முடிஞ்சிடும். ஆணை எப்படி படைச்சிருக்கிறான்? காலதாமதமாக அவன் மெச்சூரிட்டி ஆகி காலதாமதமாக அவனுடைய வாழ்வு முடியும். அப்ப விரைவாக வயதுக்கு வந்த பெண்ணுக்கு என்னன்னா, சரியான பருவத்தில் திருமணம் செய்யவில்லை என்றால் அவளுக்கு உள்ளத்திலும் உடலிலும் பிரச்சனை ஏற்படும், சிக்கல் ஏற்படும். இன்னைக்கு அதிகப்படியான சிக்கல் ஏற்பட்டதற்கு காரணம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 40-50 வருஷமா நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டதுனால வந்திருக்கக்கூடிய வினை. டிவியை பார்த்து மற்றவங்களை பார்த்து நமக்கு சொல்லித்தரப்பட்ட கல்வி முறையை பார்த்து நம்ம மாறி போயிருக்கிறோம். நம்ம மாறணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும். முதல்ல வாழ்க்கை முறை, இஸ்லாமிய வாழ்க்கை முறையை நம்ம கொண்டுட்டு வரணும். வாழ்க்கை முறையை கொண்டுட்டு வரதா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஷா தொழுகை முடிஞ்சது உடனே சாப்பிட்டு படுத்துடணும். நடக்குமா? இன்னைக்கு முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இரவு என்பது அமைதி பெறுவதற்காக ஆக்கி இருக்கிறோங்கிறாங்க. இரவு என்பது அமைதி பெறு, எல்லா வேலைகளும் நைட்ல தான் நடக்குது. மேற்கத்திய உலகம் என்ன சொல்லுது? 24 hours தூங்கா நகரம். எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சிங்கப்பூர் அறிவிச்சாங்க தூங்கா நகர் அப்படின்னு சொல்லி. சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மாடியிலேருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான் தெரியுமா? உலகத்திலேயே அதிகமாக தற்கொலைகள் நடைபெறக்கூடிய இடமாக சிங்கப்பூர் மாறி இருக்கிறது. செல்வம் இருக்குது, 24 மணி நேரம் வெளிச்சம் இருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுடைய உள்ளம் இருக்கு பாருங்க, அதுல அமைதி இல்லாமல் தவித்து மாடியிலேருந்து விழுந்து வரக்கூடிய கார்ல எல்லாம் போய் விழுவுறான், தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அப்ப உள்ளத்துக்கு நிம்மதி அளிக்கக்கூடியது எது? வேற எந்த கல்வியும் தராது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து அதன் அடிப்படையில் உருவாகி வரக்கூடிய சமூகம் மட்டும்தான் உள்ளத்தாலும் நிம்மதியான சமூகமாக உருவாகி வரும். விரைவாக உறங்கி விரைவாக எழுந்திருக்கக்கூடிய சமூகமாக இன்ஷா அல்லாஹ் தமிழக முஸ்லிம்கள் உருவாகணும், கீரம்பூர் முஸ்லிம்கள் இன்ஷா அல்லாஹ் உருவாகணும். செய்யலாமா அந்த மாதிரி? ஆமா. என்ன பெண்கள் அதெல்லாம் முடியாது. எல்லா சீரியலையும் பார்த்துட்டு தான் நாங்கள் தூங்குவோம். உங்க இஷ்டத்துக்கு மாற முடியுமா? வேற யாருக்கும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் பிரச்சனை வரணும். அதே மாதிரி ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணுவது, இருக்கிறதை பகிர்ந்து அது பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்தையும் எனக்கே கொடு அப்படிங்கிற மாதிரியான பிள்ளைகளுடைய சிந்தனை வந்துகிட்டு இருக்கும். போட்டி போடுன்னு தான் சொல்லிக் கொடுக்கும் கல்வி முறை. நம்ம இஸ்லாமிய வாழ்க்கை முறை கொடுக்கணும். என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு வழக்கத்தை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அதே போன்று தரையில் அமர்ந்து உண்ணக்கூடிய வழக்கத்தை கற்றுத்தர வேண்டும். மிக மிக முக்கியமாக உணவு முறைகளிலே மாற்றம் ஏற்படணும். எல்லாம் மாறி போயிருக்கிறது. அதிகமான இன்றைக்கு நோய்கள் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? மாத்திரை சாப்பிடாதவங்க எத்தனை பேர்னு கையை தூக்க சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஆமா, மாத்திரை தான் உலகம்னு வாழுது. என்னைக்காவது இந்த சமுதாயம் இப்படி வாழ்ந்திருக்கிறா சொல்லுங்க? வரலாற்றில் இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கிறமே, மருந்து மாத்திரையை வந்துட்டு உணவாக உட்கொள்ளக்கூடிய சமூகம். ஒரு காய்ச்சல் வந்தா மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறது, ஒரு சின்ன ஜலதோஷம் வந்தா டபக்கு மாத்திரையை போடுறது, ஒரு ஜுரம் வந்துருச்சா கொண்டு போய் 1000 ரூபாய் செலவு பண்ணி 3-4 இன்ஜெக்ஷன் அழுத்தினா தான் அந்த ஜுரம் குறையுது. இது எல்லாம் இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்ன சொல்லுதுங்கிறத ஆய்வு செஞ்சிருந்தோமா? அது சொல்லித்தரப்படலையே நமக்கு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை என்ன, காய்ச்சலை எப்படி பார்க்கணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க, கற்றுத்தரப்படல. காய்ச்சல் என்பது என்ன? வைரஸ் ஃபீவர் அல்லாத காய்ச்சல் என்பது என்ன? இந்த உடலை ரீசார்ஜ் பண்ணக்கூடியது,
நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டுட்டு வர்றது. 3 நாளைக்கு இருக்கத்தான் செய்யும். 3ஆம் நாள் முடிவில் அது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, நெத்தியில ஒத்தரம் போடுங்கன்றாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதையும் சாப்பிடாத பட்டினியா கடண்டாங்க. பட்டினியா இவன் கிடப்பானா? முடியாத. அதிகமான உணவு தானே இன்னைக்கு நோய். இவன் பட்டினியா கிடக்க மாட்டாங்கிறதுக்காண்டி அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்? வாய்க்கு கசப்பு கொடுத்து வாயை கட் பண்றான். எப்படி படைப்பு வருங்க. அல்லாஹ் வந்து எப்படி படைச்சிருக்கிறான்? இந்த பூமியில என்ன வியாதி வந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை இந்த உடல்ல படைச்சிருக்கிறான். அது உணவு மூலமா இன்னும் இன்க்ரீஸ் பண்றான். நம்ம சிதைச்சிட்டோம். விவசாயம் பண்றோம், ரசாயன உரத்தையும் பூச்சி மருந்தையும் கொண்டு போய் அடிச்சதனுடைய விளைவு தானே இன்னைக்கு நோய் எல்லாம் பெருகி போயிருக்கிறது. சர்க்கரை நோயெல்லாம் யார் காட்டினா? மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய எதை ஒன்றும் நீங்கள் உற்பத்தி செய்யாதீர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டியது. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய வாழ்க்கை முறைக்கு நாம் மாற வேண்டும். அடிப்படையில் முஸ்லிம்களுடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்றால், இறுதியாக 10 வருஷத்துக்கு இஸ்லாமிய கல்வி கொடுக்கணும். அந்த இஸ்லாமிய கல்வியோடு இந்த உலகத்தில் எது மிகைக்கிறதோ அதுவும் இணைக்கப்படணும். அதுதான் ஹலாலான கல்வி. இஸ்லாமிய கல்வியோடு இந்த உலகத்தில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, பிசிக்ஸ், அது உள்ள பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்குது. இது ரெண்டும் இணைக்கப்படணும். இதுதான் இஸ்லாமிய கல்வி. அந்த கல்வி பள்ளிவாசல் இருந்து வழங்கப்படணும். 1950 வரைக்கும் வழங்கப்பட்டுச்சு. இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அப்படின்னா என்ன செய்யறது? கீராம்பூர்ல ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலு வேணும். பள்ளிவாசல்ல வச்சு உருவாக்கணும். பெரிய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, முன்னாலே உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன முயற்சி எடுத்தா போதும். 3 வயசுல சேர்த்த பிள்ளைய 10 வயசு வரைக்கும் பள்ளிவாசல்லே வச்சுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரக்கூடிய கல்வியை காட்டிலும் உயர்தரமான கல்வி, அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியோடு சேர்த்து சயின்ஸையும் மேத்தமெட்டிக்ஸையும் இங்கிலீஷையும் சேர்த்து கற்றுத்தரக்கூடிய கல்வி பள்ளிவாசல்லே வச்சு கற்றுத்தரலாம். பெருசா காசெல்லாம் ஒன்றும் செலவாயிடாது. எல்லா இடத்துலையும் இப்போ உருவாகி வந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ், நிறைய ஸ்கூல்ஸ் உருவாகி வந்துகிட்டு இருக்குது. அதுல பணியாற்றக்கூடிய சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு பெண்களை கல்வியாளர்களாக உருவாக்கணும். ஒரு 2 டீச்சர் கீராம்பூர்ல 2, 3, 5 பேரே இருந்தா போறோம். இந்த MA BEd முடிச்சவங்க இருக்கிறாங்க, MSc BEd முடிச்சவங்க இருக்கிறாங்க. அவங்க போதும். நீங்க இங்கே வச்சுட்டு உங்க பிள்ளைங்களுக்கு இங்கே ஸ்கூல்ல நீங்க எஜுகேஷன் கொடுக்கலாம். சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்படித்தான் கொடுத்துட்டு இருந்தோம். மதரசாக்கள் இன்னைக்கு நேற்று முளைச்சதில்ல. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 650 வருஷம் முஸ்லிம்களுடைய ஆட்சி. முஸ்லிம்களுடைய ஆட்சியில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மதரசாக்கள் தான். முஸ்லிம்களும் படித்தார்கள், முஸ்லிம் அல்லாத மக்களும் படித்தார்கள். அது ஒரு நீண்ட தொடர்ச்சியா இருந்துச்சு. டாக்டர் மன்மோகன் சிங் எங்க படிச்சாரு? மதரசாவிலிருந்து படிச்சு விட்டு வந்தவர். இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய சீர்திருத்தவாதி டாக்டர் ராஜாராம் மோகன் ராய் மதரசாவிலிருந்து படித்து விட்டு வந்தவர். மதரசாக்கள் ஆட்டி இருக்கக்கூடிய நம்ம எவ்வளவு பேத்துக்கு கல்வியை கொடுத்திருக்கிறோம். அதனால ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல்ல உருவாக்கி எடுக்கணும். பெண்களை வந்துட்டு படிக்க வச்சு பாதுகாப்பா படிக்க வச்சு எடுக்கணும். பாதுகாப்பாக படிக்க வைக்கிறதுக்கு முதல்ல நான் யார் என்று அந்த பெண்மணிக்கு உணர்த்தணும். நீ சாதாரண பெண்மணி அல்ல. ஃபாத்திமான்றைக்கு பெயர் இருக்குது, ஆயிஷா இருக்குதுன்னா இதுக்கு ஒரு 1400 வருஷ தொடர்பு இருக்கு, தியாகம் இருக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்திருக்கக்கூடிய பெண்மணி, இந்த உலகத்திற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்ட வேண்டிய பெண்மணி. அப்படிங்கிறத விதைச்சு உருவாக்கணும். கீராம்பூர்லேருந்து டீச்சிங் செக்டார்ல குவாலிஃபைடு டீச்சர்ஸ் உருவாக்குனாங்கண்டா. தமிழ்நாடு ஃபுல்லா ஆசிரியர்களாக இருந்து அவர்கள் மனித மக்களுக்கு, முஸ்லிம் உம்மத்திற்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். வெறுமன உலக கல்வி மற்றும் படித்தோம், வாழ்க்கையில் வந்துட்டு சக்சஸ் பண்ண நிம்மதியா இருக்காது, மறுமையிலையும் சக்சஸ் கிடைக்காது. மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு மார்க்க கல்வியோடு உலக கல்வி இணைக்கப்படணும். வெறும் மார்க்க கல்வி மட்டும் படிச்சோம்னா உலகத்தில் பின்தங்கி போயிடுவோம். எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு சிதைத்து விடுவார்கள். ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். மார்க்கத்தை படிச்சு மார்க்கத்தின் அடிப்படையில் உலகத்தை படிக்கணும். அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு திட்டம் ஒரு 30 வருஷத்துல, அடுத்த 30 வருஷத்துல இந்த இளைஞர்கள் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அடிப்படையாக வச்சுக்கோங்க, அவங்க என்ன படித்தாலும் 26 வயசு வரைக்கும் படிக்க வைக்கணும். 26 வயசுக்கு முன்னால ஸ்கூல் காலேஜ் விட்டு நிறுத்திடக்கூடாது. ஒரு இலக்கா வச்சுக்கங்க. எதையுமே வந்துட்டு ஒரு இலக்கை நிர்ணயித்து சென்றால் மட்டும்தான் சக்சஸ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். 26 வயசு எம்ஏ முடிச்சு எம்ஃபில் முடிச்சு PhD முடிக்கிறது. ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ்ல அவனுக்கு நீங்க பொண்ணு தேடும் போது அவர் வந்து சயின்ஸ்ல முடிச்சுட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சயின்டிஸ்டா இருப்பார். PhD முடிச்ச சயின்டிஸ்ட். அக்ரிகல்ச்சர் படிக்க வைங்க. இந்த தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க, கீரம்பூர் பகுதியில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வானம் பார்த்த பூமியா இருக்குது, எல்லாரும் விவசாய நிலத்தை வித்துட்டீங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துல வைரத்தை விட காஸ்ட்லியான இடமா மாறப்போகுது விவசாய நிலம்.
இன்னும் ஒரு 5 வருஷத்தை பஞ்சத்தை நோக்கியே நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால இருக்கிறவங்க யாரும் விவசாய நிலத்தை வித்துறாதீங்க. பள்ளிவாசலுக்கு நிறைய விவசாய நிலத்தை வாங்குங்க. ஏற்கனவே அப்படித்தான் வாங்கிருச்சு. எங்களுடைய முன்னோர்கள்லாம் நிறைய வந்துட்டு நிலங்களை வாங்கி பள்ளிவாசலுக்கு வக்ஃபு செஞ்சாங்க. ஏன்? காலகாலத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு சோறாக்கி போடணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் 300 ஏக்கர் 200 ஏக்கர்லாம் இருக்குது. அதிராம்பட்டினம் காதர் மைதி அப்பா இருந்த 1500 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த உம்மத்து சாதாரண தியாகம் செய்யலை. பள்ளிவாசலில் விவசாய நிலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோஷியல் பவர்னு ஒன்று இருக்குது, சமூக அதிகாரம். இந்த சமூக அதிகாரம் எப்படி வரும்? நிலத்தை கையில் வச்சிருக்கணும். நிலத்தை கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் சமூக அதிகாரம் கிடைக்கும். நிலத்தை வித்துட்டு கேஷாக மாற்றணும்னு வச்சுக்கோங்க, ரிசர்வ் பேங்க் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அந்த கேஷை கழுத கூட திங்காது. அதனால பணத்தை வைத்திருப்பவன் செல்வந்தன் அல்ல, மண்ணை வைத்து அல்லாஹ் வழங்கிய மழையை வைத்து அதிலிருந்து உற்பத்தி செஞ்சு பறவைகளுக்கும் மனித இனத்திற்கும் வழங்கக்கூடியவனே செல்வந்தன். அதுதான் செல்வம். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அதனால நிலத்தை விற்ற வேணாம். அது லாபம் ஈட்டாத தொழிலாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. உற்பத்தி செய்வது அல்லாவுக்கு செய்யக்கூடிய வழிபாடு. நிறைய விவசாய நிலத்தை வாங்கணும். இந்த பள்ளிவாசலுக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைய விவசாய நிலத்தை வாங்கி அதிலிருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு சோறாக்கி போடுங்களேன். இப்போ என்ன கெட்டு போச்சு? இந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அப்படித்தானே ஏற்கனவே இருந்துச்சு. மகரிப் தொழுது முடிச்ச உடனேயும் ஃபஜர் தொழுது முடிச்ச உடனே நிறைய பேர் பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. பாருங்க, எங்கே போய் நிற்கிறாங்க? பள்ளிவாசலில் வந்து நிற்கிறாங்க. கிராமத்தில் நகரத்தில் வந்து பாருங்க, ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸில் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ஃபஜர் தொழுது இன்னைக்கு காலையில் நான் கிளம்புறதுக்கு முன்னால் ஃபஜர் தொழுது முடித்த உடனேயும் பள்ளிவாசலில் இந்த செருப்பை கழட்டி போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு மக்கள். அவங்கள கூப்பிட்டு உட்காருங்கன்னு சொல்லி வைக்கிறதுக்கு கூட நம்ம ஆட்கள் அது வரைக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணலை. தூக்கி வச்சுக்கிட்டு தொழுக முடிகிற வரைக்கும் நிற்கிறாங்க. இந்த பாய்மார் வந்து ஓதி ஊதுவாங்க, என் புள்ள குணமாயிடும். ஒரு நாள் 2 நாளில் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த முடியுமா எங்கேயாவது? 1400 வருஷம் 1400 வருஷமா இந்த மண்ணிலே வாழ்ந்த மக்கள் தன் குழந்தைக்கு தன் பிள்ளைக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா முதல்ல செல்லக்கூடிய இடமாக பள்ளிவாசலே இருந்துச்சு. பள்ளிவாசலிலே பணியாற்றி கொண்டிருந்த ஆலிம் அவர்கள் மருத்துவராகவும் இருந்தார். இந்த ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. மார்க்க கல்வியோடு இணைந்தது மருத்துவ கல்வி. அதை பிரிக்கவே கூடாது. இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து பிரித்து விட்டு போயிட்டான். அதனால மதரசாவிலே பணியாற்றி பள்ளிவாசலில் இருந்த ஆலிம் அவர்கள் மார்க்க அறிஞராகவும் மருத்துவராகவும் இருந்தார். யாராவது முடியாமல் வந்தாங்களா, அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மெடிசன் ஓதி பார்த்து, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி பார்த்து, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைத்தியம் பார்ப்பதற்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை விட பெரிய மருத்துவம் எதுவும் இல்லைண்டாங்க. அதை ஓதி பார்த்து ஓதி ஊதி அதுக்கப்புறம் அதுக்கு நோய் எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா மருந்தும் கொடுத்தாங்க. அதனால தான் இவ்வளவு வருஷமா அந்த பாரம்பரியமான ஒரு வழக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு அவதூறு பிரச்சாரத்துக்கு மத்தியிலும் கூட, இவ்வளவு சிக்கலுக்கும் கூட, ஃபஜர் நேரத்திலையும் மகரிப் நேரத்திலையும் பள்ளிவாசலுக்கு வந்து அந்த மக்கள் நிற்குது. அவங்கள உட்கார வைங்கன்னு சொல்றதுக்கு கூட நம்ம தயாரா இல்லை. இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்துடுறதில்ல. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறை, ஒரு பாரம்பரியம். மக்கள் இன்னும் பள்ளிவாசல் மேல நம்பிக்கை வச்சிருக்குது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் மேல அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால பள்ளிவாசல்ல சோறாக்கி போறதுக்கு பாருங்க, தானத்திலேயே சிறந்தது, பசியை போக்கக்கூடியது. நோம்பு கஞ்சி நேரத்தில் வர்றாங்க. அதையும் நகரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலையை எண்ணி முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தான் நோம்பு கஞ்சி. என்ன அநியாயம் இது! ஏன் இப்படி உள்ளம் குறுகி போணுச்சு முஸ்லிம்களுடைய உள்ளம்? கொடுத்தவன் எங்கேயாவது குறைஞ்சிருக்கிறானாண்டு யாராவது ஒரு ஆளை காட்டுங்க உலகத்தில். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வரலாற்றில் இவர் தானம் கொடுத்து தர்மம் கொடுத்தே குறைஞ்சு போனவர் யாராவது ஒரு ஆள்? முஸ்லிம்களை விட்டுருங்க, முஸ்லிம் அல்லாத மக்கள் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட ஒரு ஆளை காட்டுங்க, இவர் தானம் கொடுத்து தர்மம் கொடுத்து குறைஞ்சு போனாரு, வீணா போனாருண்டு. அல்லாஹ்வுடைய கேரண்டி, நீ கொடு, உனக்கு நான் கொடுக்கிறதே நீ கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் கொடுக்குறேங்கிறான். குறையாது, ஒரு நாளும் குறையாது, ஊறிக்கிட்டே இருக்கும். நீ எவ்வளவு வேணாலும் கொடு. ஒரு ஆள் கிடையாது கொடுத்து குறைந்தவர்கள். சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்து காட்டினாங்க. பயணம் போறீங்களா, யாருக்காவது ஒரு 10 ரூபாய ஒரு 20 ரூபாய கொடுத்துட்டு போங்க, ஆபத்தான மரணங்களிலிருந்து அது உங்களை பாதுகாக்கும். மறந்துட்டமே, கொடுக்கறதுக்கு மனசு வரலங்கிறாரு ஒரு பெரிய செல்வந்தர். எல்லாம் சரிதான், மனசு வரலையே சலீம், மனசு வரலையேங்கிறார். பாருங்க எப்படி குறுகி போயிருக்கு. இந்த உலகம்தான் எல்லாம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடியதுதான் எல்லாம்.
அப்படிங்கிற சிந்தனையினுடைய வெளிப்பாடாக மாறி போயிருக்கிறது. ஆண் பிள்ளைகளை 26 வயசு வரைக்கும் படிக்க வைங்க. குறிப்பாக வெளிநாடு போகணும் அப்படிங்கிற சிந்தனை உள்ளவர்கள் அங்கே என்ன தேவையோ அந்த தேவையை கருதி அதுக்கு ஏற்றவாறு ஆட்களை உருவாக்கி அனுப்பணும். சும்மா மாச சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய அடிமைகளை ஒரு டிகிரி முடிச்சோன்னு வெளிநாடு போய் ஏதாவது வேலையை தேடிக்க அப்படின்னு அனுப்பக்கூடாது. அரபுலகத்தில் மாறி வரக்கூடியது வாய்ப்புகள் என்ன? இங்கே அரபு நாடுகளிலே பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து சின்னதாக போய் சாதாரணமாக போய் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட கேட்டு என்னென்ன வளர்ச்சி ஏற்படுது, அந்த வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நம்ம எப்படி உருவாக்கி நம்ம ஆம்பளை பிள்ளையை உருவாக்கி அனுப்புறது அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு 26 வயசு வரைக்கும் படிக்க வச்சு அனுப்பிச்சோம். மாச சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டாரு, அதிகாரமிக்க இடத்துல இருப்பார். அதே மாதிரி இந்தியாவுக்கு யார் வேணும்? இறுதியாக PhD முடிச்ச சயின்டிஸ்ட் வேணும். முஸ்லீம் உம்மத்திட்டேருந்து எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்திய சமூகம் அக்ரிகல்ச்சரில் PhD முடிச்ச சயின்டிஸ்ட் வேணும். இந்த ரசாயன உரத்தையும் பூச்சி மருந்தையும் கொட்டி பூமியை நஞ்சாக்குறது, மக்களையும் கொல்லக்கூடிய இந்த விவசாய முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன் கீராம்பூர்லேருந்து உருவாக்க மாட்டீங்களா? அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டை உருவாக்க மாட்டீங்களா? +2 முடிச்சிருக்கக்கூடிய பயாலஜி பயோமேத்ஸ் முடிச்சவர், இல்லைன்னா பியூர் சயின்ஸ் முடிச்சவரை அக்ரிகல்ச்சர் படிக்க வச்சு 4 வருஷம் BSc அக்ரி, MSc அக்ரி, PhD முடிக்க வைங்க. இயற்கை வேளாண்மையில் ஒரு ஆள் உருவாகி வந்து வழிகாட்டினார்னா இந்த இந்திய சமூகமே அவரை தூக்கி வச்சு கொண்டாடுங்க. நம்மோடு வாழக்கூடிய பிற சமூக மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, உலகத்திலேயே இவர்களை போன்ற தங்கமான மனிதர்கள் கிடையாது. அதிலிருந்து தானே நம்ம வந்திருக்கிறோம். அவர்களுக்கு யார் உதவி செய்கின்றார்களோ அவர்கள் தான் அவங்களுக்கு தெய்வம். வேற யாரும் கண்கண்ட தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள். நீங்க உதவி செஞ்சீங்கன்னா நீங்க தான் தெய்வம், நான் உதவி செஞ்சேன் நான் தான் தெய்வம். சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரவணிச்சு பாருங்க. பாம்பேல ஒரு செல்போன் கடையில் உட்கார்ந்து இருந்தார் ஒருத்தர், ஒரு மார்வாடி. செல்போன் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஹசரத் வந்தார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் அருவாளை எடுத்துட்டு வந்து அவரை வெட்டுறான். யாரு? அந்த மார்வாடிய. ஹசரத் என்ன பண்ணாரு? தான் தலையில் கிடக்கிற இந்த மாதிரி துண்டை எடுத்து அந்த அருவாளை பிடிச்சி அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போனார். அடுத்த நாள் போய் NDTVயிலேருந்து அந்த மார்வாடிகிட்ட போய் கேட்டாங்க, அவர் எப்படி உன்னை காப்பாற்றினாரு? அவனுக்கு வார்த்தையால் சொல்லவே தெரியல. அழுது முடிச்சுட்டு உன்னே மேரா பகவானே அப்படின்னு. இதுதான் இந்திய சமூகம். அவன் தான் என் கடவுள், வேற யாரும் எனக்கு கடவுள் கிடையாது என்று சொல்லக்கூடிய சமூகம். தேனி மாவட்டம் முல்லை பெரியார்னு பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஒரு வெள்ளக்கார அந்த மாவட்டத்தில் 150 வருஷத்துக்கு முன்னால பசி பஞ்சத்தால மழை பெய்யல, விவசாயம் பொய்த்து போனுச்சு. மக்கள் பசியால ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து போனார்கள் பசியால. அப்ப அதை வந்து பார்த்தான், ஒரு கொள்ளையடிக்க வந்த வெள்ளக்காரன், அவனுக்கு உள்ளம் ஊர்த்துனுச்சு. பார்த்தான், அப்படியே மலையை நிமிந்து பார்த்தான், தேவார மலைக்கு மேல மலையை நிமிந்து பார்த்தான், மலையில ஏறி பார்த்தான். ஆஹா, அங்க பெய்யக்கூடிய மழையெல்லாம் இப்படி அரபிக்கடலில் போய் கேரளாவுக்கு போய் கேரளாவில் அரபிக்கடலில் போய் கலக்குத, அதை கொஞ்சம் அப்படியே தமிழ்நாட்டுக்கு திருப்பி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மக்கள்லாம் பஞ்சத்திலிருந்து மீண்டுவாங்களே அப்படின்ட்டு சிந்திச்சான். வெள்ளைய அரசிட்ட போய் சொன்னா, ராணிகிட்ட போய் சொன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை. அவங்கள நிதி ஒதுக்குனாங்க. ஆட்களை கூட்டிக்கிட்டு மலை மேலே ஏறி, மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஏறி 140 அடிக்கு இருந்துச்சு தண்ணி. ஒரு 2 அடி 3 அடி அதுக்குள்ள ஒரு கொடையை குடைஞ்சி, ஒரு மலையை குடைஞ்சி தண்ணி திருப்பி விட்டா போதும். கீழே இருந்து மலையை குடைஞ்சிக்கிட்டு போனான் பாருங்க. போற நேரத்தில் பெருமழை வந்துருச்சு. மழை காலம் வந்து பெருமழை வந்து அவங்க செஞ்ச வேலையெல்லாம் நாசமா போய் அதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. மழை அந்த கற்கள் வந்து அவர்கள் மேல விழுந்து 130 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். விட்டானா நேரா லண்டனுக்கு போய் தான் சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்து, தன் பொண்டாட்டி கழுத்தில் கிடக்கிறது, வீட்டில் கிடக்கிற பாத்திரம் மண்டத்தை எல்லாம் வித்து, தன்னுடைய நண்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய காசையெல்லாம் வாங்கிட்டு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கையை விரிச்சிருச்சு. ஏற்கனவே கொடுத்தோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எங்களுக்கு தெரியாது கையை விரிச்சிருச்சு. ஆனா இவன் விடல, போய் எல்லாத்தையும் காசு பணத்தை பிரட்டி இருந்த இவனே களத்தில் இறங்கி அந்த மக்களையும் திரட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த வேலையை ஆரம்பிச்சு மலையை குடைந்து நேரா கொண்டு போய் மழை தேங்குற இடத்துல ஒரு டேமை கட்டினா அதான் முல்லை பெரியார். அந்த சிவில் இன்ஜினியருக்கு பேர் என்ன? பெனி குயிக். அரசு வந்து மணிமண்டபம் கட்டியிருக்கு பாருங்க, 140 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தேனி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டத்துக்கு நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பென்னி குயிக்ங்கிற பேர் இருக்கும். நிலத்துல கால் வைக்கிறதுக்கு முன்னால பென்னி குயிக்குடைய போட்டோ வச்சு அதுக்கு பூஜை செஞ்சு கும்பிட்டு தான் நிலத்துல கால் வைக்குது விவசாயம் பண்றதுக்கு. அதுதான் இந்திய சமூகம். முஸ்லிம்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது? ஒரு முஸ்லிமா நடந்துக்கிட்டா போதும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி
எல்லோரோடும் இணங்கி வாழக்கூடிய மக்கள், எல்லோருக்கும் வழங்கி வாழக்கூடிய மக்கள். முடிஞ்சு போச்சு, எந்த பிரச்சனையும் வராது. எவ்வளவு நம்ம மேல அவதூறு செய்யப்பட்டாலும் சரி, நம்ம இஸ்லாமிய வாழ்வை வெளிப்படுத்துகின்ற வரையிலும் யாராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இந்திய சமூகத்துக்கு தேவை அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் தேவை, அதே மாதிரி மருத்துவத்தில் ஆய்வாளர்கள் தேவை. வெறுமனை எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க தேவையில்லை, ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க தேவை. மருத்துவத்தில் தேவை. குடிநீரை மழை நீர் பெஞ்சா அதை பாதுகாக்கக்கூடிய அந்த செக்டாரில் ரிசர்ச் பண்ணவங்க தேவை. இதெல்லாம் கீராம்பூர்லேருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம உருவாக்கணும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கரெக்டாக திட்டம் போட்டு வீட்டில் ஆம்பளை பிள்ளைகிட்ட வாப்பா நீ 26 வயசு வரைக்கும் படிக்கணும், பாதியில் நிறுத்திடக்கூடாது, முழுமையாக படிக்கணும், நீ ஒரு சயின்டிஸ்டாக உருவாகி வரணும். சயின்ஸ் குரூப்பில் எடுத்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் குரூப்பில் எடுத்தீங்கன்னா நீ ஒரு ஸ்காலராக உருவாகி வரணும் அப்படிங்கிற சிந்தனையை விதைச்சி ஆம்பளை பிள்ளைக்கு நீங்கள் உருவாக்குங்க. இன்ஷா அல்லாஹ் 30 வருஷத்தில் நம்ம உசுர் இருக்குதோ இல்லையோ, 30 வருஷம் கழிச்சு பார்த்தா இதில் பாதி பேர் இருக்க மாட்டோம். ஆனால் விதைச்ச விதை என்னைக்கு ஜாமியா பள்ளிவாசல் திறப்பு விழாவின் போது விதைச்ச விதை வீடுகளிலே நீங்கள் செய்யக்கூடிய அடுத்தடுத்த காலத்திற்கு நீங்கள் எடுத்து போகக்கூடியது. நாளைக்கு மறுமையில் உட்காந்து பார்ப்போம். நாங்கள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னப்பா செஞ்சீங்க, கரெக்டாக இன்னாரி ஒரு பிள்ளையை இப்படி உருவாக்கி வந்திருக்கார், அவர் உருவாக்கி வந்து தான் சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. விதைச்ச நமக்கு இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் அதில் நன்மை இருக்குது. விதையை விதைச்ச நமக்கு நன்மை இருக்குது. பெண்களை கல்வியாளர்களாக உயர்த்தணும். டெக்னிக்கல் எஜுகேஷன் என்பது, தொழில்நுட்ப கல்வி என்பது ஆணுக்குத்தான் பொருந்தும், பெண்ணுக்கு அவ்வளவாக பொருந்தாது. அறிவு சார்ந்த கல்வி, பிலோசபிக்கல் எஜுகேஷன் பெண்ணுக்கு வழங்கப்படணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுபோன்று நம் அனைவரையும் உருவாக்கி தருவதற்கு இந்த மண்ணிலிருந்து நிறைய ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் உருவாகி வந்து மனித சமூகத்தை காக்கக்கூடிய கல்வியாளர்கள். அதுதான் கல்வியினுடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி. மார்க்கத்தை படித்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியவன் அவன் தான் ஒரு முஸ்லிம் கல்வியாளன், முஸ்லிம் கல்வியாளன். அப்படிப்பட்ட கல்வி முறை, அந்த கல்வியிலே நாம் சிறந்து வழங்கக்கூடிய மக்களே எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. பயன்படுத்தி கொண்டு முன்னேறி வந்தா போதும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கித்தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கேரண்டி வந்துருச்சு. யார் பூமியிலே இறைவனை வணங்குவதற்கு ஒரு இறை இல்லத்தை எழுப்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே ஒரு இறை இல்லத்தை எழுப்புகின்றான், ஒரு மாளிகை எழுப்புகின்றான். இதுக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறாங்களோ, இதுக்கு யாரெல்லாம் நின்று உழைச்சிருக்கிறாங்களோ, இது குறித்து யாரெல்லாம் கவலைப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செஞ்சிருக்கிறாங்களோ எல்லாருக்கும். அதனால புகழுக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள், பாக்கியத்தை பெற்றவர்கள். நம்ம காலத்தில் இப்படி ஒரு பள்ளியை கட்டி உருவாக்கி வச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதுக்குள்ள ஒரு ஸ்கூலையும் வச்சு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஹலாலான அறிவை கொடுக்கறதுக்கு ஒரு அறிவு நிலையத்தையும் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது சதக்கத்துல் ஜாரியா, நிலையான அறம். நமக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு வாய்ப்பை இந்த கீராம்பூர் ஜமாத்தாருக்கும் மக்களுக்கும் சுற்றி இருந்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் தந்தரல வேண்டும். நாம் இம்மையிலும் மறுமையிலும் முழுமையாக வெற்றி பெற்ற சமூகமாக இன்ஷா அல்லாஹ் உருவாகி வருவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் நல்கிருபை வழங்கிட வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.